சாப்பிட்டேன்னு. அப்பா கரெக்ட். நம்ம என்னமோ எல்லாமே நமக்கே வச்ச மாதிரி. இன்னும் சில பேர் சாப்பிட்டுட்டு கை கழுவுறப்போ அந்த அண்டாவை வேற எட்டி பார்க்கலாம். இதுல என்னமோ இருக்கு, இதெல்லாம் நமக்கு பரிமாறலையே அப்படின்னு. இந்த பரிமாறினதே நாளைக்கு காலையில உன்னை என்ன பண்ண போகுதுங்கிறது தெரியும். இதுல வேற அந்த அண்டாவை எட்டி பார்த்து இது வரவே இல்லையே அப்படிங்கிறா. என்ன பிரயோஜனம்? 12 ஐட்டம் இருக்கட்டும், நமக்கு என்ன தேவையோ அதான வாழ்க்கை. அப்ப நம்முடைய மனம் எங்கெல்லாம் அமைதி இழக்கிறது என்பதை கண்டுபிடிக்கணும். நம்முடைய உணர்ச்சி ஆசையை தூண்டி அமைதியை இழக்க வைக்கிறது. அதில் நாம ஒரு நெறிமுறைகளை வைத்துக் கொள்ளணும். இப்படி சொல்லட்டுமா, ஆசைப்படுறது ஒரு பெரிய தவறு கிடையாது. ஆனா அந்த ஆசை அப்படியே ஒரு பேராசையா விருத்தி ஆகிட்டே போகும்போது அது முடிவில்லாத துன்பத்தை நமக்கு தருகிறது. ஒரு மகாராஜா யானையில ஊர்வலம் வர்றார். ஏன்னா அன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், அந்த மகாராஜாவுடைய பர்த்டே. அவர் யானையில ஊர்வலம் வர்றார். ஒரு பிச்சைக்கார ஞானி. ஞானி எந்த விதமான சொத்து வச்சுக்காதவர், ஒரு துறவி. துறவினாலே சொந்தமா சொத்து இருக்கக்கூடாது. துறவி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தா அது துறவி இல்லை. அதுக்கு மேல நம்ம பேச வேண்டாம். இந்த துறவி என்ன பண்றாரு, கையில ஒரு பிச்சை பாத்திரம். ஆனா என்னன்னா காபாலிகர் ஒரு மண்டை ஓட்டை வச்சிருக்கிறார். அதனால அவரு அது மாதிரி ஒரு மண்டை ஓட்டை கையில வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் பிச்சை வாங்கிட்டு நிக்கிறாரு. அப்படி கொண்டாங்க பிச்சை அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த மகாராஜா வரும்போது காவக்காரன் இவரை குச்சியால தள்ளினான். தள்ளு, மகாராஜா வர அப்படி. உடனே ஒரு இப்படி அலட்சியமா திரும்பி பார்த்து இவன் தான் மகாராஜாவா அப்படி இருந்தார். ஆமான், அவனையும் பிச்சை போட சொல்லு, அவன் என்ன போடுறான் பார்ப்போம் அப்படின்னு வழியிலே நின்றுக்கிட்டார். அதுக்குள்ள ராஜாவுடைய யானை கிட்டக்கு வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு, பிச்சைக்காரா, ஏய் பிச்சைக்காரா, வழியில் ஏன் குறுக்கே நிற்கிறாய், தள்ளி நில் அப்படின்னார். அவங்க கேட்டா, நான் ஒரு பிச்சைக்காரனாகவே இருந்து விட்டு போகிறேன், நீ அரசன் அல்லவா, எனக்கு பிச்சை எடு, உனக்கு என்ன வேண்டும்? இந்த பாத்திரம் நிரம்பும்படி எனக்கு பிச்சை இடு, முடிந்தால் இந்த பாத்திரம் நிரம்பும்படி எனக்கு பிச்சை இடு. இது ஒரு பெரிய காரியமா? பொன்னால் நிரப்பவா, வெள்ளியால் நிரப்பவா, வைர மணிகளால் நிரப்பவா, காசால் நிரப்பவா, எதனால் நிரப்ப வேண்டும்? அன்னத்தால் நிரப்ப வேண்டுமா, சொர்ணத்தால் நிரப்ப வேண்டுமா? உனக்கு எது வசதியோ அதனால் நிரப்பு. ராஜா பரிசு கொடுக்கறதுக்காக நாணயங்கள் வச்சிருக்கான், தங்க நாணயம். அப்படி ஒரு குத்து அள்ளுனா அது உள்ள அப்படி போட்டான், 2வது குத்து அள்ளுனா உள்ள போட்டான், 3வது குத்து அள்ளுனா உள்ள போட்டான். காணாமையே போயிட்டே இருக்கு. அது அப்படியே காணாம போயிட்டே இருக்குது. அந்த பாத்திரம் ரொம்பறதுக்கு வழியே இல்லை. பயந்துட்டான் அரசன். என்ன இது, உன் பாத்திரம் எல்லாத்தையுமே காலி பண்ணுதுன்னு. நீ மகாராஜா, நான் பிச்சைக்காரன், நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிற, பாத்திரத்தை ரொப்பு. அவன் அரண்மனையில் இருக்கிற கோல்டெல்லாம் கொண்டாங்கடான். இன்னும் நிலங்கள்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தோட அத்தனை சொத்தையும் எடுத்துட்டு வாங்குறான். ஒன்றும் ரொம்ப இல்லை. கடைசியா இப்போ யானையில் இருந்த மகாராஜா இவனை பார்த்து சொன்னாரு, எப்பா உன்னோட பாத்திரத்தை ரொப்புற சக்தி எனக்கு இல்லை, கொஞ்சம் என்னை விட்டுறியா, தயவு செய்து என்னை விட்டுறியா, தெரியாத்தனமா வார்த்தை சொல்லிட்டேன், என்னை கொஞ்சம் விட்டுட அப்படின்னு. இப்ப அவன் கேட்டான், இப்போது சொல், யார் பிச்சைக்காரன்? நான் உன்னிடத்தில் யாசகம் கேட்டேன் என்கிறாயே, இப்போது விட்டுவிடு என்று நீ என்னிடத்தில் யாசகம் கேட்கிறாய். நீ பிச்சைக்காரனா, நான் பிச்சைக்காரன்? மகாராஜா சொன்னான், எப்படி வேணா ஒத்துக்கிறேன், நான் பிச்சைக்காரன் தான், இதுக்கு மேல போடுறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அதனால தயவு செய்து என்னை இதோட விட்டுடு அப்படின்ட்டு எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு. என்ன அது? என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் பாத்திரம் இது? இது எப்படி எல்லாம் போட்டாலும் அத்தனையும் அப்படியே காலியாக்கிக்கிட்டே போகுது, இது மட்டும் எப்படி உன்னால இப்படி இந்த பாத்திரம், எங்கேருந்து இந்த பாத்திரத்தை நீ கண்டுபிடிச்சேன்? உன்னை போல் ஒரு பேராசைக்கார அரசனுடைய மண்டை ஓடு இது. உன்னை போன்ற ஒரு பேராசைக்கார மன்னனுடைய மண்டை ஓடு இது. ஒரு அரசனுடைய மண்டை ஓட்டுக்கு எவ்வளவு பிச்சை போட்டாலும் நிரம்புவதே இல்லை. இது பெரிய விஷயம். பேராசை உள்ளவனுடைய அந்த ஆசைக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் நிரம்புறதே கிடையாது. நீங்க நிரம்பாத வரையில சாந்தி எங்கேருந்து பிறக்கும்? அதனால 6 மனமே 6ங்கிறது ஒரு சினிமா பாட்டு வரி அல்ல. அது ஒருவேளை சரியான வரியாக உங்களுக்குள் போனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மந்திர சொல் 6 மனமே 6. என்னென்ன அதுக்கு குவாலிபிகேஷன்? அடுத்தாப்புல ஆரம்பிக்கிறார், அந்த பாட்டுல அவர் ஆரம்பிக்கிறார் என்னென்ன வேணும் அப்படின்னு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளைகள் 6.
இந்த கவிதையில ஒரு வரி ஜீவன். எது தெரியுங்களா? தேர்ந்து, சேர்ந்து இல்ல, தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6. அது என்ன தேர்ந்து? உலகத்திலேயே எந்த உயிருக்கு இல்லாத ஒண்ணு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார். என்ன தெரியுங்களா? சாய்ஸ். யூ கேன் சூஸ். நீ எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். நீ மகிழ்ச்சியா இருக்கிறத தேர்ந்தெடுத்துக்கலாம், துக்கத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம், அழகிய தேர்ந்தெடுத்துக்கலாம், வலியை தேர்ந்தெடுத்துக்கலாம், எதை வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம். ரமண மகரிஷிக்கு வலி, ஏன்னா அந்த தோல்ல ஆபரேஷன் பண்றாங்க, சாதாரணமா இருந்தார். ஏன் தெரியுங்களா? ஆபரேஷன் பண்ணா எல்லாருக்கும் வலிக்கும், ரமணருக்கும் வலிச்சிருக்கும். ஆனா அவர் வலியை தேர்ந்தெடுக்கல. எவ்வளவு பெரிய விஷயம்! அவர் வலியை தேர்ந்தெடுக்கல. ஏன்? அது எனக்கு வேணாம்பா, அது எனக்கு வேணாம் வேணாம் தான், அது என்ன ஒண்ணும் பண்ணாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். உங்களை நோக்கி ஒருத்தன் கெட்ட வார்த்தை சொன்னானா, எனக்கு இது வேணாம்பா அப்படின்ட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இல்ல, அது அவனுது. அதான உண்மை. நாம அப்படி பண்றது இல்ல. நாம ஒண்ணு என்ன பண்றோம்? ரிட்டார்ட் பண்றோம், ரிவெஞ்ச் எடுக்கிறோம். உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிறோம். அவன் ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா நம்ம 9 கெட்ட வார்த்தை சொல்லி அவனை விட பாவியாகி அடுத்த ஜென்மத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு பூமியை விட்டு போய் சேர்றோம். தேவையாது. யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்றான், கண்ணா அப்படின்னா கெட்ட வார்த்தை சொல்றான், எப்பா இது என்ன இல்லப்பா வரட்டுமா? சிம்பிள். நமக்கு சிம்பிளா இருக்க தெரியல, காம்ப்ளிகேட்டடா இருக்கதான் தெரியுது. இந்த தேர்ந்துங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட். நாங்க கம்பெனில பெரிய பெரிய மேனேஜர்ஸ் இல்ல பெரிய ஐஏஎஸ் மாதிரி படிக்கிறவங்க, அவங்களுக்கும் கிளாஸ் எடுப்போம். அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு வார்த்தை, ஏன்னா இங்கிலீஷ்ல எடுப்போம் கிளாஸ் அங்க, அப்ப இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். இந்த ஒரு வரி நம்ம உள்ள வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையே மாறிப்படும். என்னது? ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். பிரச்சனைகள் கட்டாயமாக நமக்கு எல்லோருக்கும் உரியவை. ஆனால் கவலைப்படுவதோ இல்லையோ அது உங்கள் சௌகரியத்தை பொறுத்தது. ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நான் இதுக்கு சொல்லும் போது ஒரு உதாரணம் சொல்றது உண்டு, கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கணும். எழுத படிக்க தெரியாத மனுஷன் எம்ஆர் ராதா. எம்ஆர் ராதாவை எமர்ஜென்சி போது கைது பண்ணி ஐஜி ஆபீஸ் கூட்டு போயிட்டாங்க. ஐஜி ஆபீஸ்ல ராத்திரி 12 மணி மிஷால கைது பண்ணியிருக்காங்க. நிறைய பேரை வாரி வழிச்சு கொண்டு போய் அங்க போட்டிருக்கிறாங்க. ஐஜி ஆபீஸ்ல பழைய ஐஜி படமா தொங்குது. அவருக்கு படிக்க தெரியாது. நீங்க நம்புவீங்களா? எழுத படிக்க தெரியாமையே ஒரு சூப்பர் ஸ்டாரா அந்த மனுஷன் இருந்தான். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. படிக்க தெரியாது அவருக்கு. இவர் யாருப்பா அப்படின்னு, இவர் ஐஜி 1950ல இருந்து 54 அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. அப்படியே இவர் என்ன ஐஜி இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம். இவன் திருவள்ளுவர் படம் இருந்தது, இவரு திருவள்ளுவர் ரொம்ப வருஷமா ஐஜியா இருக்காரு. இவர் படத்தை எடுக்கவே மாட்டேங்கிற, எப்பவுமே மாட்டி வச்சிருக்கிற, ரொம்ப வருஷமா ஐஜியா இருக்காரு. அப்படி விவரம் கெட்ட ஆளு. மிசால கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறேன், நம்ம எங்க போறோம்னு தெரியாது, ஜாமீனே வாங்க முடியாது, சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு. ஏன் சிரிச்சா என்ன? இப்ப சிரிக்கலன்னா எப்படா சிரிக்கிறது? சிரிச்சா என்ன அப்படின்னு இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அவர் மனைவி வந்துட்டாங்க. மனைவினா அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல விரும்பல, ஏதோ அவர் ஜாதகம் அப்படி. ஒரு அம்மா வந்துட்டாங்க. மாமா உன்னை உள்ள வச்சிருக்கிறாங்களாமே. ஆமா, நீ போலீஸ் கிட்ட மன்னிப்பு எழுதி கொடுத்தா விட்டுருவாங்களாமாமா. என்ன எழுதி கொடுக்க சொல்ற? இல்ல மாமா, இனிமேல் இப்படி தப்பு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்தா உன்னை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, எழுதி கொடுத்துட்டு வாமாமா. ஏய், புடிச்சவனுக்கும் ஏன் புடிச்சவன்னு தெரியாது, ஆப்டவனுக்கும் ஏன் ஆப்டவன்னு தெரியாது. என்ன எழுதி சொல்ற? என்ன எழுதி சொல்ற? மாமா இனிமேல் இப்படி தப்பு பண்ண மாட்டேன்னு. நான் என்ன தப்பு பண்ண? வீட்டுல படுத்திருந்தேன். எழுத்தட்டுமா? இனிமேல் வீட்டில் படுக்க மாட்டேன். எழுதி கொடுக்கணுமா? என்ன மாமா நீ கூட இருக்கலாம் சொன்ன. யோ, உனக்கு ஜோக் அடிக்கிறதுக்கு நேரங்காலம் கிடையாது, ஜோக் அடிக்கிறதுக்கு நேரங்காலம் கிடையாது. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறான், என்ன கேஸ்ன்னு தெரியாது. அப்ப எமர்ஜென்சில போட்ட மிசால ஜாமீனே வாங்க முடியாது தெரியுமா? கேஸே 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் கேட்க முடியாது. ஜட்ஜஸ்க்கே பவர் கிடையாது. அந்த நேரத்தை அந்த ஜோக் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு.
நான் எம்.ஆர். ராதாவை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன? இது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைத்தால் என்றும் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எது நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று தீர்மானித்து விட்டால் உங்கள் மகிழ்ச்சியை யாராலும் கெடுக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரிதான்பா, நான் நானாதான் இருப்பேன் அப்படின்ட்டு உங்க மகிழ்ச்சியை யாரும் கெடுக்க முடியாது. இதைத்தான் இங்கிலீஷ்ல நான் சூத்திர மாதிரி சொன்னேன். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. மேண்டேட்டரினா சட்டப்பூர்வமானது. மேண்டேட் அப்படின்னா உத்தரவு. ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். வேணும்னா நான் கஷ்டப்படலாம், வேண்டாம்னா நான் கஷ்டப்படாம இருக்கலாம். எதுவுமே இல்லையே சார். ரொம்ப வளர்ந்தவங்ககிட்ட போய் நீங்க சொல்லுங்க, தட் இஸ் தேர் ப்ராப்ளம், why should I worry about that? அது அவனோட பிரச்சனை, நான் எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும்? அவங்க குழந்தைகளே தப்பு பண்ணிட்டு போயிருப்பாங்க. நான் சொன்னேன் கேட்கல, உன் பிள்ளை சொல்லி கேட்கல, இப்ப கஷ்டப்படுது, நான் என்ன பண்ண முடியும்? தட் இஸ் தேர் ப்ராப்ளம். இது ஒரு மெச்சூரிட்டி. அதுதான் நம்மளை கஷ்டத்துல இருந்து காப்பாற்றும். மனுஷன் சில பேர் சார் வேண்டாத பிரச்சனைகள் எல்லாம் மூக்க நுழைக்கிறார் சார். வேண்டாத கவலை, வேண்டாத விஷயம். நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நினைங்களே, எனக்கு என்ன, இந்த விஜய் ஆண்டனியுடைய குழந்தை இறந்து போச்சு, நமக்கு ஏதாவது தெரியுமா? அதை பத்தி ஏதாவது தெரியுமா? நீங்க யூடியூப் எடுத்து பாருங்க, 400 பேர் தெரிஞ்ச மாதிரி பேசுறான். அது அப்பனுடைய வேதனைடா, அவனோட குழந்தைடா, அவன் மனசு என்ன வேதனை இருக்கும் நமக்கு ஏதாவது தெரியுமா? அது இதனால் அப்படி தனியாக இல்லாமல் அந்த குழந்தை தூங்காமல் இருந்திருந்தால் தவிர்த்திருக்கலாம். இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு ரைட் இருக்க சார்? அவருடைய குழந்தை, அது என்ன நடந்தது நம்ம யாருக்குமே தெரியாது. ஒரு தகப்பனுக்கு அது எவ்வளவு பெரிய வேதனையில் இருக்கும், அதை பத்தி நம்ம பேசலாமா? நமக்கு அதுக்கு ரைட்ஸே கிடையாது. அவர் ஒரு தனிப்பட்ட மனிதர், அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவருக்கு மனைவி இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. அவருடைய மனவேதனைக்கு முடிஞ்ச ஆறுதல் சொல்லாம ஒழிய காயப்படுத்துற மாதிரி நம்ம பேசலாமா? பேசக்கூடாது. தெரியல, இந்த நாட்டில் இங்கிதமே பல பேருக்கு தெரியல. யார் எந்த பிரச்சனையும் நம்ம பேசலாம், யாருடைய எந்த பிரச்சனையும் நம்ம பேசக்கூடாது, இந்த தெளிவு நமக்கு இல்லை. அன்னெசரி விஷயத்துல தலையிட்டு வாழ்க்கை முழுக்க நம்ம கஷ்டப்படுறோம். எதிர் வீட்டு பிரச்சனை, அதாவது பொறுப்போட கலந்துக்கணும், தேவையில்லாம மூக்க நுழைக்கக்கூடாது. நான் வேற ஒரு பேச்சில் சொல்லியிருக்கேன், மொத்த தெருவில் குதிச்சுக்கிட்டே இருந்தான், 38 எவனோ குதிக்கிறான், நமக்கு என்ன, பேசாம போக வேண்டியது தானே. ஒருத்தன் அப்படி நின்று கேட்டான், என்ன அது 38 அப்படின்னு, உனக்கு அது தெரியணுமா அப்படின்னு. ஆமா, இந்த சாக்கடைக்கு ஒரு மூடி இருக்கும்ல, அது மேல குதிச்சுட்டு இருந்தான். வந்து குதி, நீ குதிய அப்படின்னு. சார் குதிச்சான் சார், பொத்துன்னு உள்ள போயிடுச்சு. இவன் உடனே சொன்னான் 39 இது வரைக்கும் 38 பேர் உள்ள போயிருக்கா. இவன் என்னன்னு கண்டுபிடிக்க போனா பாருங்க, 39 அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சான். இதுதான் இந்த உலகத்துல நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல போய் நாம மூக்க நுழைச்சு அந்த பிரச்சனையை உள்ள வாங்கிட்டு பாருங்க. சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நாம ஏன் அந்த கஷ்டத்தை நமக்குள்ள இழுத்து போட்டுக்கிட்டு அவஸ்தைப்படணும்? நம்ம ஊர்ல எளிய பழமொழி சொல்லுவாங்க, வேலியில போற ஓவனான் எடுத்து எதுக்கு விட்டுட்டு குடையுது கத்தப்படுற அப்படின்னு ஒரு கிராமியமா பேசுவாங்க. அது யாரோ இன்னொருத்தருடைய பிரச்சனை, நாம ஏன் அதுல தலையிடணும்? 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6, அதுல தேர்ந்துன்னு போட்டான் பாத்தீங்களா? அதை தான் சொல்றேன், ஆப்ஷனல். தேர்ந்தெடுத்துக்கிறது, செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணலாம். புரியுதா? தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6. செலக்ட் பண்ணிக்கலாம், உனக்கு வேண்டியதை நீ தானா தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. we have right to choose. இது முதல் விஷயம். சரி, அப்ப நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறாரு? ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. நல்லா யோசிச்சுக்கங்க. பொய் சொல்றவனுக்கு ரொம்ப ஞாபக சக்தி வேணும், ஏன்னா என்ன புழுகி இருக்குங்கிறது தெரியணும். உண்மை பேசுறவனுக்கு ஞாபக சக்தியே வேண்டியது இல்லை, ஏன்னா அது ஒண்ணுதான், எங்க போனாலும் அதே தான் சொல்ல போறோம். பொய் சொல்றவங்க மாத்தி கரெக்ட், அங்க என்ன சொன்னோம், இங்க என்ன சொன்னோம், இவங்கிட்ட என்ன சொன்னோம், பொய் சொன்னவங்க ஒரு செகண்ட் கூட நிம்மதியா இருக்க முடியாது. அப்போ ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார். சொல்லுக்கு செயலுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது சார். நம்ம என்ன சொல்றோமோ அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். வாக்குக்கும் வாழ்க்கைக்கும் வேறுபாடு இல்லாத நிலை அப்படின்னு எழுதும். பெரிய கஷ்டம் என்ன தெரியுங்களா?
பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் உலகத்துக்கு ப்ரீச் பண்ணும்போது அவங்க ஏதோ ஹிமாலயாஸ் மேல நிக்கிற மாதிரியும் மற்றவங்களெல்லாம் ரொம்ப தாழ்ந்து போயிட்ட மாதிரியும் அப்படியே சொசைட்டியை கண்டம் பண்றாங்க, பாவம் உள்ளவர்கள்ங்கிறாங்க. நீங்க அப்படி பண்ணிட்டீங்க கிடையாது. அவங்க கதை என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சு பார்த்தா நம்மளை விட அவங்க பரிதாபமானவங்க, நம்மளை விட அவங்க பரிதாபமானவங்க. உங்களுக்கும் எனக்குமாவது 1000த்திலையும் லட்சத்திலையும் பிரச்சனை, அவங்களுக்கு கோடியில பிரச்சனை தெரியுமா? நமக்கு 2 பேருக்கு சாப்பாடு போடுறது பிரச்சனை, அவங்களுக்கு அவனை நம்பி வந்த 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறது பிரச்சனை. ஏன்னா அந்த போலியான கூட்டத்தை மெயின்டைன் பண்ணணும், அத்தனை பேருக்கும் தீனி போடணும், அத்தனை பேரையும் ஊர்வலத்தில் கூட்டிட்டு போகணும், அத்தனை பேருக்கும் எல்லா காரியமும் செய்யணும். அப்ப அவங்க அவ்வளவு பேரையும் நீ எப்படி மெயின்டைன் பண்ணுவ? முறையா சம்பாதிச்சு முடியுமா உலகத்துல யாராவது? சார் என்னால என்ன முடியும்? என் பொண்டாட்டி பிள்ளைக்கு சாப்பாடு போட முடியும், மிஞ்சி யாராவது 2 விருந்தாளி வந்தா சாப்பாடு போட முடியும். ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல குழந்தைங்க சாப்பிடலன்னு மனசு கேட்டா பக்குன்னு இருக்கும், ஒரு 20 பேருக்கு சாப்பாடு கொடுப்பா, 15 பேருக்கு சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு கொடுக்க முடியும். கொரோனா டயத்துல நான் தமிழ்நாட்டில் இருக்க சில பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்தேன். அவங்களுக்குலாம் வாய்ப்பே இருக்காது. இறைவன் நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு, அவங்க குடும்பம் கஷ்டப்படுமே, என்னால அவ்வளவுதான் முடியும். ஒரு 10-20 பேருக்கு பணம் அனுப்பிச்சு வச்சு அதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நான் என்ன உலகத்துக்கு, எனக்கு அந்த அவசியம் இல்லை. ஏன்? எனக்கு பின்னாடி ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு 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 மிகப்பெரிய குருடம், ஒரு மிகப்பெரிய மிஷன் எதுவும் நான் வச்சுக்கல. ஸோ ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபிள், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா 1000 பேர் தனக்கு உள்ள சிஷ்யனை கொண்டாந்து வச்சுக்கிறான் பாருங்க, அவனுக்கு என்ன கஷ்டம்? 1000 பேருக்கு சாப்பாடு போடணும், அதை விட 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும், அதை விட 1000 பேர் கேரக்டருக்கும் பொறுப்பேற்றுக்கணும். ஸோ பெரிய கஷ்டம் அது. இது சாதாரண வார்த்தை இல்லைங்க. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. ஒரே வார்த்தை, அதுக்கு மேல மறுபேச்சே கிடையாது. பாரதி அப்படி வாழ்ந்தவர். பருமை இருந்தது, எவ்வளவோ இருந்தது, ஆனா ஒரே வார்த்தை தான். 2வது காந்தியை பார்க்க போறாரு சார். காந்திக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போலாம்ல, நெளிவு சுழிவு. மிஸ்டர் காந்தி, நான் ஒரு கூட்டம் நடத்த போகிறேன் திருவல்லிக்கேணியில், நாளை வருகிறீரா? வருவதற்கு உமக்கு தேதி வசதிப்படுமா? காந்தி இப்படி பார்த்துட்டு கூட இந்த தேசாய் நம்முடைய டைரி எடுத்து பாரு, போக முடியுமா இல்லையா அப்படி. இல்ல நாளைக்கு நமக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நாளைக்கு மறுநாள் ஓய்வா இருக்கீங்க அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், நீர் நாளை மறுநாள் அந்த கூட்டத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியாது, உமக்கு என்னுடைய ஆசைகள் பற்றுமா? மகாத்மா காந்தி, உமக்கு என்னுடைய ஆசைகள் ஏச்சு போயிட்டார். அவருக்காக பெரிய மனுஷனாச்சு, நம்மளை கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம், வளைச்சிக்கலாம். நத்திங் டூயிங். ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. நான் யாரையோ குறிப்பிட்டு சொல்றேன்னா நீங்க அர்த்தம் எடுத்துக்கூடாது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கூட சில பேர் பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் கோடி கோடியா சம்பாரிச்சேன், ஆனா என் மனசு நிம்மதியாவே இல்லை சொல்றாங்களா இல்லையா? எவ்வளவோ சம்பாரிச்சிட்டேன், கோடி கோடியா சம்பாரிச்சிட்டேன், ஆனா என் மனசு நிம்மதியாவே இல்லை அப்படின்னு. ஏன் நிம்மதியா இல்லை? ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார். நீ ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்னொன்னு சொல்ல ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை நரகமா போயிடும். புத்தர் அப்படி வாழ்ந்தாரு, மகாவீரர் அப்படி வாழ்ந்தாரு, எல்லா மகான்களும் அப்படி வாழ்ந்தாங்க. அப்படி ராமனுக்கு என்ன பெருமைன்னா ஒரு சொல், ஒரே வார்த்தை தான். அந்த சொல்லுக்கு செயலுக்கு வித்தியாசம் கிடையாது. அதான் ராமனுடைய ஹீரோயிசம். ராமனுடைய ஹீரோயிசம்னா அது எதுல இருக்கு? ஒரு சொல் சொன்னா சொன்னதுதான். அந்த நேர்மை, ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. திருவள்ளுவர் ஒரு குறள்ல எழுதுறாரு, கனவினும் இன்னாது மன்னோ. இந்த கனவுல கூட ஒரு ஆளோட தொடர்பு வானான்னார். யாரு கனவுல கூட ஒரு ஆள் வேணாம்? வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. உதட்டுல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு வச்சிருக்கிறானே அவன் உறவே எனக்கு வானான் சாமி. அது 2 பொருள் வரும். கனவிலும் எனக்கு வேண்டாம், கனவினும் இன்னாதுன்னா அது கனவு போல் பொய்யானது. ஏன் கிளியோபாட்ரா கூட இருக்கிற மாதிரி கனவு கூட காண முடியும்? உண்மையாது இல்ல. கனவு எப்படி பொய்யோ அப்படி இப்படிப்பட்ட மனிதர்கள் உயிரோடு இருந்தாலும் பொய். கனவில் ஒருவர் வருகிறார், அவருடைய தோற்றம் உங்களுக்கு அறிந்த தோற்றம் என்றாலும் அவர் அங்கு வரவில்லை. அதுபோல் நீங்கள் சொல் வேறு செயல் வேறாக இருக்கிற போது உங்களுடைய பர்சனாலிட்டி டோட்டலா அழிஞ்சு போகுது. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. 2 பேச்சுக்கு இடமே கிடையாது. இப்பெல்லாம் உதட்டுல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணுங்கிறது கூட கிடையாதுங்க. ஷெல்ஃப் வச்சிருக்கான். உனக்கா இங்கேருந்து சொல்லணும்,
உனக்கா இங்கேருந்து சொல்லணும், உனக்கா இங்கேருந்து சொல்லணும், என்னென்ன மாதிரி. சார் நான் ஒருத்தருடைய, நான் யார் என்னன்னு பேர் சொல்ல முடியாது, நான் ஒருத்தரோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், ஒரு பெரிய மனுஷன், அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையை அவருடைய சீடர் கையில கொடுத்து, படி சார் கேட்கட்டும் அப்படின்னார். என்ன நீ படி, சார் கேட்டுக்கட்டும், நான் எப்படி எழுதியிருக்கேன்னு அவருக்கு தெரியட்டும் அப்படின்னார். அவர் அந்த கட்டுரையை படிச்சுக்கிட்டே இருந்தார். நீங்க அதிசயமா இருக்கும் உங்களுக்கு. இந்த கட்டுரையை படிக்கும் போதே சார் யாரோ ஒருத்தர் கார் அங்க நின்று பின்னாடி நிறுத்திக்கிட்டு இறங்கி வர்றார், பெரிய பணக்காரர். இவர் சொல்றாரு, யாரோ லெக்சஸ்ல வர்றான்னு. என்ன கார்ல வராங்கிறார். அந்த கதவு மூடுற சத்தத்துல சொல்றாரு, யாரோ லெக்சஸ்ல வர்றான், அவனை அழைச்சிட்டு வா அப்படி. பெரும் பணக்காரர். அவர் வந்த உடனே டக்குன்னு என்ன பண்ணாரு, ஒரு நிமிஷம் வாங்க 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 உட்காருங்க அப்படின்ட்டு அந்த கட்டுரை அவர்கிட்ட கொடு. அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. படிக்க, நீங்க படிங்க, எப்படி எழுதிருக்கோம் பாருங்க அப்படின்னார். அவரு அந்த கட்டுரையை அப்படியே படிச்சார், நிதானமா அந்த கட்டுரையை படிச்சார். ஆனா முதல்ல ஒரு ஆள்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாரு. அவர் மூஞ்சி இப்ப எப்படி இருக்கும், ஃபீஸ் பண்ண மாதிரி ஆயிடாத. எவனோ ஒருத்தன் வந்தோடனே நம்ம கிட்டே இருந்து பிடிங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு, முக்கியத்துவம் போயிடுச்சு. தேங்காய் மாற்றி கொடுத்தாலே நம்ம செத்து போடுறான். கோயில்ல அர்ச்சனை தேங்காய் மாறிட்டாலே நம்ம செத்து போயிடுறான். அப்படி இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பிடிங்கிட்டீங்கன்னா, அவர்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னார் பாருங்க. அவர் படிக்கிறார். எப்படி இருக்கு என்னுடைய கட்டுரை, எப்படி இருக்கு அப்படின்னார். பிரமாதம், ரொம்ப பிரமாதம் அப்படின்னு ஒரு பாராட்டினார். இவர் அழைச்சிட்டு போய் எல்லா மரியாதையும் பண்ணி அனுப்பி வை அப்படின்னார். உடனே அந்த பணக்காரர் அப்படி புறப்பட்டு அந்தாண்ட போன உடனே எவ்வளவு ஷூட் பாருங்க. அவரு டக்குன்னு இவரை பார்த்தார். இவர் முகம் ஃபீஸ் போச்சுங்கிறது தெரிஞ்சது. என்ன உங்ககிட்ட இருந்து கட்டுரை பிடிங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு வருத்தமா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அந்த மடையனுக்கு புரிஞ்சா எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி. சார் இது என்ன சார், ஒரு செகண்ட்ல அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஒரு செகண்ட்ல அந்த மடையனுக்கு மட்டும் இது புரிஞ்சுட்டா எல்லாருக்குமே புரிஞ்சிட்ட மாதிரி. அதனால தான் கொடுத்தேன், நீ அறிவாளி, மேற்கொண்டு படி. சார் ஒரு நிமிஷத்துக்கு ஒண்ணு சொல்றாரு, என்னால ஜீரணிக்கவே முடியல. இவர் எப்படி இப்படி ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறாரு, இவர் பெரிய மனுஷன் சொசைட்டி எப்படி ஒத்துக்குது, எனக்கு கஷ்டமா இருந்து நான் புறப்படுறேங்க அப்படின்னு. என்ன அவசரம்னா, என்னால இங்க இருக்க முடியலீங்க, என்னால இங்க இருக்க முடியலீங்க, நமக்கு இந்த இடம் பொறுத்தல, நான் கிளம்புறேன் அப்படின்னு. இந்த உலகத்துல சொல்லும் செயலும் வேறுபட்டால் அது சரி அல்ல. கனவினும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. இத ரெண்டு வரியில இந்த மனுஷன் எழுதுறான் பாருங்க. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. நீங்க கோச்சுக்காதீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு அமைதி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சொல் வேறு செயல் வேறுன்னு வாழ்றோம்னு அர்த்தம். சொல் வேறு செயல் வேறுன்னு வாழாம நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. எனக்கு எந்த திருட்டுத்தனமும் இல்லப்பா, நான் என்ன சொல்றேனோ அதான் என் வாழ்க்கை. என்ன யாரும் என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. சொல் வேறு செயல் வேறு பட்டவனுக்கு அமைதி போயிடும். ஆறு மனமே ஆறுன்னா எங்க அமைதி போகுதுங்கிறத அதுல விளக்கி சொல்றார். அடுத்த வார்த்தை, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எப்பவுமே எனக்கு மகிழ்ச்சியான சம்பவமா நடந்தா என்ன, ஏன் எனக்கு சோகமான சம்பவம் நடக்கணும், ஏன் வருத்தமான சம்பவம் நடக்கணும்? இப்ப தெரிஞ்சுக்கங்க, ஒரு வருத்தமானது நடந்தாதான் இன்பமானது கூடுதல் இன்பமா தெரியும். உங்களுக்கு இன்னும் புரியலையா? நீங்க அறிவாளிங்க, புரிஞ்சுக்கும். எனக்கு புரியல ஆரம்பத்துல, எனக்கு யார் புரிய வச்சான்னு சொல்றேன். திருச்செந்தூர்ல வருஷா வருஷம் கந்தர் சஷ்டியும் போது 6 நாள் பேசுவேன். வாரியார் சாமியும் 6 நாள் அப்ப அங்க வருவார். சில சமயத்துல இல்ல, ஆவணி திருவிழாவுக்கு வருவார் வாரியார் சாமி. சஷ்டிக்கு வர மாட்டார், சஷ்டி வடலூர் போயிடுவார். ஆவணி திருவிழாவுக்கு வாரியார் சாமி பேச வருவாரு. சாமியை பேசினதுக்கு அப்புறம் ஒரு பெரியவர் சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. அம்பாசமுத்திரத்துல ஒரு முதலியா இருந்தாரு, பெரிய மனுஷன். அவர் சாப்பிட கூப்பிட்டுருந்தார் சாமியை. நான் அப்ப சாதாரணமா வளர்ற ஒரு பேச்சாளர், என்னையும் மரியாதைக்கு கூப்பிட்டுருக்கிறார். நீங்களும் வாங்க, வாரியார் சாமி சாப்பிட வராங்க, மத்தியானம் நீங்களும் வாங்க அப்படின்னு போயிருக்கிறேன். சாமி என்ன பார்த்தோன்னு, வா 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 உட்கார், பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிட்டு சாப்பிடுறார். நான் பார்த்தா ஆள் பெரிய ஆளா இருப்பேன், சாப்பிட்ற போது பயந்து பயந்து சாப்பிடுவேன். கொஞ்சம் பாயசம் சாப்பிட்டேன், போதும் அப்படின்னு, இது போதும் அப்படின்னு. வாரியார் சாமி என்ன இப்படியே பார்த்துட்டு, நீ என்ன சின்ன பையன் மாதிரியா சாப்பிட்ற, வயசான கிழமை மாதிரி வானாங்கிற எல்லாத்தையும் அப்படின்னு. இல்லை சாமி, பாயசம் குடிச்சிட்டேன்,
பெரட்டும் அதுக்கு மேல சாப்பிட்டா எனக்கு வேண்டாம். எனக்கு யோசனை சொன்னார் வாரியர் சார். அந்த பக்கமா என்ன இருக்கு? ஊறுகாய். அதை எடுத்து லபக்குன்னு வாயில போடு. புளிப்பு, உப்பு, காரம். அப்புறம் பாயசத்துக்கு வா. பாயசம் பெரட்டுதா, மறுபடியும் ஊறுகாய்க்கு போ. ஊறுகாய் எடுத்து லபக்குன்னு வாயில போடு, மறுபடியும் பாயசத்துக்கு வா. இப்படி ஒரு 3-4 தடவை போலாம்னாரு சார். அவர் என் மேல இருக்கிற அன்புனால சொல்றாரு சாப்பிடு அப்படின்னு. ஆனா நான் லைஃபோட சீக்கிரட்டை கத்துக்கிட்டேன். பாயசம் எவ்வளவுதான் இனிப்பா இருந்தாலும் அதுக்கு கான்ட்ராஸ்டான உப்பு புளிப்பு காரத்துக்கு அப்புறம் தான் அது டேஸ்டே கூடுது. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நீதி. நம்ம சுவை பட்ஸ் இருக்கு இல்லையா, டேஸ்ட் பட்ஸ், அதுவே கான்ட்ராஸ்டுக்கு போனாதான் மறுபடியும் சுவையை உணரும். உங்க மனசு சந்தோஷத்தை உணரணும்னா அது கொஞ்சம் சோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாதான் உங்களால சந்தோஷத்தை உணரவே முடியும். எனக்கு சந்தோஷம் மட்டுமே வேணும், சோகம் மட்டுமே வானவே வானா அப்படின்னா பாயாசம் மட்டும் 1.5 லிட்டர் குடிக்க முடியுமா? ஏன் நம்ம சமையல்ல வேப்பம்பு பச்சடி வச்சா? ஏன் நம்ம சமையல்ல கசப்பு சுண்டைக்காய் சேர்த்து வச்சான் சாப்பாட்டுல? கசப்பு சாப்பிட்டாதான் இனிப்போட அருமை தெரியும். புளிப்பு, உப்பு, காரம் சாப்பிட்டாதான் இனிப்போட அருமை தெரியும். வெறுமன பாதாம் அல்வா 1 கிலோ கிண்டி உட்காந்து சாப்பிட முடியுமா? அப்புறம் உயிரோடு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்? கான்ட்ராஸ்ட் தான். எனக்கு இந்த நாட்டில் மக்களுக்கு எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கு, எனக்கு எதிராக ஒரு கருத்து யாருக்கும் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுங்க. இப்ப சஞ்சீவராயன் தம்பி தான் என்னை ஏத்து ஏதோ ஒரு கருத்து பேசுறாரு, பேசட்டும். மோகன் இருக்காரு, ஒரு கருத்து என்ன மாதிரி பேசுறாருன்னா ஐ மஸ்ட் லிசன் பேஷன்ட்லி. நீங்க என்ன சொல்றீங்க தம்பி அப்படின்னு. அவர் என்னுடைய கருத்து இது என்ன இருக்கலாம் கண்ணா, நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், ஆனா சாரி நான் ஐ டிஃபர் வித் யூ, இது என்னோட ஐடியாலஜி. வாங்க 2 பேர் போய் காஃபி சாப்பிடலாம். ஏன்? என் கருத்து வேற, உன் கருத்து வேற, ஆனா 2 பேரும் காஃபி ஒன்னா குடிக்கலாம். ஒன்னும் தப்பு இல்லை, காஃபி ஒன்னும் தற்கொலை பண்ணிக்காது. இப்ப இந்த நாட்டோட வழக்கு என்ன தெரியுமா? என் கருத்தை நீ ஒத்துக்குவியா இல்லையா? ஒத்துக்கல, உன்னை ஒழிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். தட் இஸ் நாட் கரெக்ட். நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன் தெரியுங்களா? உன் எதிரியை நீ படைக்கவில்லை, படைத்தவர் கடவுள். அவரே பொறுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரை அழிப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? என் எதிரியாக இருந்தாலும் அவரை அழிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் அவர் என்னால் படைக்கப்படவில்லை, கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறார். அவர் கடவுளால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கடவுள் விரும்பும் போது அவரை கூட்டிக் கொண்டு போவார். நான் கடவுளுக்கு எதிரான வேலையில், அவரை அழிப்பதற்கான வேலையில் இறங்கக்கூடாது. இந்த உண்மையே பல பேருக்கு புரியல சார். எனக்கு எதிரி ஒருத்தர் இருக்கலாம், அவனு தப்பே கிடையாது. நீங்களாம் உயிரோடு தானே இருக்கிறீங்க? டவுட்டுக்கு தான் கேட்கறேன். இருக்கிறீங்களே? உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? மூச்சு விடுறீங்க, கரெக்டா? உங்க ஹார்ட் ரத்தத்தை பம்ப் பண்ணுது, கரெக்டா? நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் 24 ஹவர்ஸும் குடல் சுருங்கி விரியும், கரெக்டா? டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் பார்சல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குடல் எப்படி இயங்குது பாருங்க. சுருக்கம், விரிவு. நுரையீரல் சுருக்கம், விரிவு. இதயம் சுருக்கம், விரிவு. சுருங்கி விரிகிற எதிரெதிர் தன்மையால் தான் ஒன்று உயிரோடு இருக்கிறது. எதிரெதிரான இயக்கங்களால் மட்டும்தான் உலகம் உயிரோடு இருக்க முடியும். இன்னைக்கு யாராவது என் எதிரியை மொத்தமா அழிக்கணும்னு நினைச்சா கடவுளுடைய விரோதி நீ. அவர் ஒரு காரணத்தால் அதை ஏற்பாடு செய்கிறார். ஒன்னொன்னுக்கு ஒரு எதிர்ப்பு அதுல கிரியேட் பண்ணி வைக்கிறார். இஞ்சிக்கு தோல் நஞ்சுன்னு ஒரு பழமொழி உண்டு. இஞ்சிக்கு புறணி நஞ்சு அப்படின்பாங்க. இப்போ அந்த மேல இருக்கிற தோலை எடுத்துட்டு இஞ்சியை சாப்பிடணும். இஞ்சியை காப்பாத்துறதுக்கு அது வேணும், ஆனா அது சாப்பிடறதுக்கு உனக்கு கூடாது. இந்த எலக்ட்ரிசிட்டி வயர்ல போகுது. இந்த வயருக்குள்ள எலக்ட்ரிசிட்டி போகணும்னா மேல என்ன போடுறீங்க? எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாத பிளாஸ்டிக் போடுறீங்க. எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற விஷயத்தை கையாளணும்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாத ஒயர் மேல போடுற மாதிரி இந்த உலகம் இயங்கணும்னா எதிரெதிரான மனிதர்களால் மட்டுமே இயங்குமே ஒழிய ஒரு தலைப்பட்சமான மனிதர்களால் இந்த உலகத்தால் இயங்க முடியாது. நாம எல்லாரும் நம்முடைய தரப்பை புரிந்து கொள்ளுகிறோம். இந்த வார்த்தை கவனிங்க. நாம் எல்லோரும் நம்முடைய தரப்பை புரிந்து கொள்ளுகிறோம், ஆனால் ஆண்டவன் இருப்பை புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம். ஆண்டவன் இருப்பு என்பது வேறு, ஆனால் உன்னுடைய தரப்பு என்பது வேறு. உன் தரப்பிலிருந்து பேசுவது அகங்காரம், இறைவனுடைய இருப்பிலிருந்து பேசுவது ஞானம். அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். கோச்சிக்காதீங்க. சில பேர் வீட்டுல எது சொன்னாலும் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன்.
எது சொன்னாலும் அந்த எரிச்சல்ல சொன்னான், 25 வருஷமா உன்னோட இதே அவஸ்தை, நீ என்ன சொன்னாலும் ஏத்து பேசுற. 25 வருஷம் 6 மாசம். அதுல கூட கரெக்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அடிக்கிறா. 6 மாசத்தை ஏன் மறந்துட்ட அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்? நமக்கு இந்த உலகத்துல ஞானத்தை உண்டு பண்றதுக்காகவே அவரை கடவுள் அனுப்பி இருக்கிறார்னு அர்த்தம். அதாவது நாம ஒரு செல்லா காசு அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் கடவுள் நமக்கு ஒரு குருவுக்கு புடவை கட்டி நம்ம வீட்டுல வந்து உட்காந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஐ எம் நாட் ஜோக்கிங். நமக்கு எதிர்கருத்து பேசிட்டதாலேயே அவங்க நம்முடைய எதிரி அல்ல, நம்மை எதிர்த்தரப்பிலிருந்து வாழ வைக்கிறவர்கள், நம்மை எதிர்த்தரப்பிலிருந்து வாழ வைக்கிறவர்கள். இந்த புரிதல் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒரே பக்கம் நாணயம் இருக்கா உலகத்துல? ஒரே பக்கம் உள்ள காகிதம் இருக்கா உலகத்துல? ஒரே பக்கம் தான். ஒரு பக்கம் பிரிண்ட் பண்ணி ஒரு பக்கம் நீ சும்மா விடலாம். ஆனா ஒரு பக்கம் உள்ள காகிதம் கிடையாது, 2 பக்கம். அது மாதிரி இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. அதுக்கு அடுத்து ஒரு 4 வார்த்தை அந்த மனுஷன் சொல்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு விளக்கம் தனியா இல்ல, இந்த பாட்டுக்கே விளக்கம் சொல்றாரு. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும். அதாவது நான் சொல்றபடி செயல்ல இருந்தா அது எப்படி தெரியுமா? தட் இஸ் கால்டு கோல்டன் வேர்ட்ஸ். நான் தங்கமா இருக்கிறேன்னு அர்த்தம். என் சொல்லு செயலா மாறுது அப்படின்னா என் வார்த்தை வந்து கோல்டன் வேர்ட்ஸ். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும். நம்ம உலகத்துல சிறப்பா என்ன சொல்லுவோம்? பொண்ணு, பட்டு, இதெல்லாம் சிறப்பா சொல்லுவோம்ல. இந்த பாட்டுல அது 2ஐயும் சொல்றாரு பாருங்க. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். பட்டு பொண்ணுலாம் சொல்றோம் இல்ல இந்த உலகத்துல, அது என்னன்னு கேட்டா, உன் சொல்லும் செயலும் ஒன்றாய் இருப்பது தங்கத்துக்கு சமம். உன்னுடைய துன்பத்தில் இன்பம் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் பட்டு போல. இவர் என்ன அர்த்தத்துல சொன்னார்னு எனக்கு தெரியாது. பெண்களுக்கு ஒண்ணு தெரியும். என்ன? புடவை வேறையாவும் பார்டர் வேறையாவும் இருந்தா அதுல இருக்கிற பியூட்டி இந்த உலகத்துல வேற எதுலயுமே இருக்க முடியாது. இல்லையா? கான்ட்ராஸ்ட் கலர், அது ஒரு தனி இன்னைக்கு ஒரு பெரிய அழகு. இந்த இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம் என்பது பட்டு போல. புடவை வேறையா இருக்கும், பார்டர் வேறையா இருக்கும். துன்பத்தில் இன்பம், இன்பத்தில் துன்பம், அது பட்டு, பட்டாகும் அப்படின்னு எழுதி வச்சார் அந்த மனுஷன். இது இந்த 2 சொல்லும் செயலுக்கு பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த 2 கட்டளை மனதில் வந்தால் எல்லா நன்மையும் உண்டாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதில். இப்ப 2 பார்த்திருக்கிறோம் நம்ம, அவ்வளவுதான். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இது இறைவன் வகுத்த நியதி. இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். வாழ்க்கையை பூரணமா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். 2 முடிச்சுட்டாரா? அடுத்தாப்புல 4 வரார். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். முதல்ல உண்மையை சொல். எதுவா இருந்தாலும் முதல்ல உண்மையை சொல். சில சமயத்துல சொல்ல முடியாதுதான், நான் இல்லைன்னு சொல்லல வாழ்க்கையில. அந்த மாதிரி நேரத்துல என்னால எதுவும் உனக்கு சொல்ல முடியாது, மன்னிச்சுக்கன்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. தேவையில்லாத பொய்யை சொல்லி நாம சிக்கல்ல மாட்டக்கூடாது. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால். சார், நான் புள்ள வளர்த்தேன், எனக்கு 2 பொண்ணு. நான் ரொம்ப சில சமயத்துல இறக்கமே இல்லாத அரக்கன் மாதிரி நடந்துக்குவேன். எப்படி சொல்றேன் பாருங்க. 10 மணிக்கு வெளியில போறோமா, அம்மா நீங்க எல்லாரும் ஹாலுக்கு வந்துடணும், அப்பா வெளியில கிளம்புவேன் 10 மணிக்கு அப்படிம்பேன். எவ்வளவு நேரம் டைம் கொடுப்பீங்களா? 10:05 தான் கிரேஸ் டைம். 10:05க்குள்ள என் ஒய்ஃப் புடவை மாத்திட்டு வரலன்னா, என் 2 குழந்தைங்களும் வரலன்னு சொன்னா கார்ல ஏறி நான் மட்டும் போயிடுவேன். என் பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, நீ அரக்கம்பா. என் பொண்ணு சொன்ன வார்த்தை, நீ அரக்கம்பா, உனக்கு இறக்கமே கிடையாதுப்பா, நீ ஒரு நல்ல அப்பாவே இல்லை, நீ நல்ல பேச்சாளரா இருக்கலாம், ஆனா நீ நல்ல அப்பாவே இல்லை. நான் என்ன பதில் சொன்ன தெரியுமா? கண்ணு, உங்ககிட்ட கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நான் பெத்துக்கல. உங்ககிட்ட கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நான் பெத்துக்கல. உன்னை விட வயசுலயும் அறிவிலையும் மூத்தவன் உனக்கு எது நல்லதுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு நான் பெற்றுக்கிட்டேன். நான் இதை சொல்லி கொடுப்பேன். இது தப்புதான், நீ கண்டுபிடிச்சு தப்புன்னு விடலாம். ஆனா நான் சொல்றத உனக்காக நான் மாத்த மாட்டேன். உன் ஒப்புதலுக்காக நான் காத்திருக்க முடியாது. 10 மணினா 10 மணிக்கு புறப்படுவதுதான் சரி. லேட்டா போறதுங்கிறது தப்பு. அதனால நீ தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நீ என்ன கோச்சிக்கிட்டாலும் சரி, நான் அதை மாத்த மாட்டேன் அப்படின்னு. உனக்கு இறக்கமே கிடையாதப்பா. எல்லாரும் சேர்ந்து வெளியே போற சந்தோஷத்தையே கெடுத்துட்டியப்பா. நீ பாட்டுக்கு பேசாம புறப்பட்டு போயிட்டியப்பா. ஒன்னும் பேச மாட்டேன், விட்டுருவேன் நான் பாட்டு.
இப்போ 35 36 வயசாச்சு, கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்றுட்டா, 40 வயசு இப்போ அவளுக்கு. இப்போ சொல்றான், பா உன் புத்திசாலித்தனம் யாருக்குமே வராதுப்பா. ஏம்மா இப்படி சொல்ற அப்படின்னு. எங்க மாமியார் வீட்டிலப்பா ஒரு தடவை கூட ரயிலுக்கு டயத்திலேயே போவாதுங்கப்பா. 6 மணிக்கு ரயில்னா 5:45 வரைக்கும் வீட்டிலே இருந்துட்டு அப்புறம் அதை புடி இதை புடி எல்லாம் போய் ரயில் போயிருச்சு அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு வரும். அப்பதான்ப்பா யோசிச்சேன், 10னா 10ன்னு எங்க அப்பா பாடா படுத்துவாங்க ஏங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. நீ வாழ்க்கையில இவ்வளவு வெளியூர் போயிருக்க, ஒரு பிளேன் விட்டதில்லை, ஒரு ரயில் விட்டதில்லை, ஒரு எந்த காலத்திலையும் எதையுமே நீ மிஸ் பண்ணதே இல்லை. அதனாலதான் நீ ஜெயிச்சப்பா. எனக்கு நான் ரெடி ஆயிட்டேன், ஏன்னா உங்ககிட்ட ட்ரெயின் ஆனா நான் ரெடி ஆயிட்டேன். இதுங்கெல்லாம் லேட்டா போய் ட்ரெயினை விட்டு அப்புறமா ராத்திரி ஒரு காரை வச்சுக்கிட்டு நெருங்கி கிரிங்கி எல்லாருமா ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்த்தாப்பா, நீ பண்ணதெல்லாம் கரெக்டுப்பா. சார் இவங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு அறிவு வரும், அதுக்காக நான் இவங்களை திருப்தி பண்ணிட்டு இருக்க முடியுமா வாழ்க்கையில? இது ஒவ்வொரு பேரண்ட்டும் புரிஞ்சுக்கணும். உங்க பிள்ளைங்க கிட்ட குட் கான்ட்ரிபியூட் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக நீங்க பிள்ளை பெற்றுக்கல, உங்க ஞானத்தை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. அட் த சேம் டைம் அவங்க சொல்றதுல நியாயம் இருந்தா ஏத்துக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன், மெதுவா ரிட்டையர் ஆகிறேன், எல்லாத்துலேருந்து நான் ஒதுங்குறேன், எனக்கு போதும் அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்னை யாரும் ஒதுக்கல, நான் ஒதுங்குறேன், போதும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில இருக்கிறேன். நான் இப்ப என்ன சொன்னேன், என் பிள்ளைய கூப்பிட்டேங்க, வா இந்த வீட்டை என்ன பண்ணணும், இந்த லேண்ட் என்ன பண்ணணும், இந்த டெபாசிட் என்ன பண்ணணும், இதை எதில் போடணும், நான் ரிட்டையர் ஆக போறேன், எதில் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்கும். என்னப்பா என்ன கேட்குற, நீ படிச்ச பிள்ளை, என்னை விட அறிவாளி, நீ நெட்ல போய் சர்ச் பண்ணுவ, எது பெட்டர்னு உனக்கு தெரியும், அதனால நீ சொல்லு. இப்ப அப்பா கேட்டுக்கிறேன், இப்ப எனக்கு தெரியாது பல விஷயம். போஸ்ட் ஆபீஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா, எதுல எல்ஐசில இன்வெஸ்ட் பண்றதா, என் பிள்ளைங்க என்னோட அறிவாளி, படிச்சிருக்குது, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. சோ எந்த காலம் வரைக்கும் என் கை ஓங்கி இருக்கணுங்கிறது எனக்கு தெரியணும், எந்த காலத்துக்கு அப்புறம் அவங்க கை ஓங்கி இருக்கணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியணும். இது வாழ்க்கையினுடைய பெரிய அதிசயம், இது நுட்பம் இது. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். ஆனா இந்த இடத்துல எனக்கு கண்ணதாசனுடைய ஒரு தகராறு, உலகம் உன்னை வெறுக்கும்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு இப்பெல்லாம். ஏன்னா உண்மையை சொல்லி பாருங்க, யாராவது ஒரு குழந்தை கிளாஸ்ல எந்திரிச்சு டீச்சர் நீங்க ரொம்ப போர் அடிக்கிறீங்கன்னு சொல்லட்டுமே, அது உண்மை, பின்னிடுவாங்க, அந்த வருஷம் ஃபெயிலாவே ஆக்கிடுவாங்க. டீச்சருக்கு பலம் இருந்தால் அந்த வருஷம் ஃபெயில் ஆக்கிடுவாங்க, அதான் உண்மை. அப்போ அந்த உண்மையை எப்படி சொல்ல முடியும்? இவர் சொல்றது ஒரு எல்லைக்கு மேலே, எல்லா இடத்துலையும் அதை எடுத்துக்கூடாது. நான் ஒன்று சொல்லுவேன், சொல்லப்படாத உண்மைகள்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவேன். அது பொய் இல்லை, ஆனால் சொல்லப்படாத உண்மைகள். சில சமயத்தில் சில உண்மையை சொல்லாமே போயிடலாம் பேசாமையே, அது சொல்லப்படாத உண்மைகள். ஏன்னா சொன்னா அங்கே பிரச்சனை வந்துடும். சார் ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. ஒரு அப்பா இறந்து போயிட்டார், அவர் பிள்ளைங்களாம் சொத்து பிரிக்கிறாங்க, அப்பா எழுதி வச்ச உயில் படி பிரிக்கிறாங்க, சொத்து பிரிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர், ரொம்ப நெருங்கின நண்பர். அவர் தினம் வந்து எல்லாம் பண்ணி இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு 16வது நாள் உயிலை பிரித்து படித்து பார்த்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மூத்த பையன் அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டான், உங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஏதாவது குடுக்கல் வாங்கல் உண்டா அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், ஏன் கேட்குற, அவங்க அப்பா தான் வசதியா இருந்தாரடா, அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு குடுக்கல் வாங்கல் எங்களுக்குள்ள? இல்லை நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னா. ஏன் இப்படி பேசுற? அப்பா டைரியில எழுதி வச்சிருக்கார், உங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் இத்தனாம் தேதி அவர் கைமாத்தா வாங்கியிருக்கிறார். எங்க அப்பாட்ட ஒரு பழக்கம் உண்டு, கணக்கு சரியா எழுதிக்கிட்டே வருவார். 3 லட்சம் ரூபாய் வாங்கினேன்னு எழுதினவர் திருப்பி கொடுத்தேன்னு எங்கேயுமே எழுதல. அப்ப எங்க அப்பா உங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாரு, ஆனா திருப்பி கொடுத்தேன்னு எழுதல, நீங்க மறைக்கிறீங்க. எங்க அப்பா உங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் வாங்கினாரானதுக்கு அப்புறம் நீ அந்த டைரி பார்த்துட்டியா? பார்த்துட்டு, ஆமா உங்க அப்பா வாங்கினார். ஏன் எங்க கிட்ட சொல்லல? ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, டே நானும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டா. என்கிட்ட அந்த 3 லட்சம் ரூபாய் கேட்கும்போது அவன் சொன்னான், என் பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னான். பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னால ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறதுனால இன்னைய வரைக்கும் நான் உங்ககிட்ட அதை சொன்னதில்லை. இப்போ நீங்க கேட்ட போது நான் சொன்னதில்லை. அவர் பொய் சொன்னார்னு அர்த்தம் இல்லை, ஒரு உண்மையை சொல்லாம விட்டுருந்தார். ஏன்? என் நண்பனுக்கு நான் சத்தியம் பண்ண சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இப்போ நீ வந்து குடையிற என்ன?
அப்ப அவன் என்னமோ ஒரு காரணம் தானே, உங்களுக்கு தெரிய வேணாம்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட வாங்கியிருக்கிறான். எனக்கு எப்படி தெரியும் ஏன் வாங்கினான்னு? அதனால நான் சொல்லலைன்னாரு. அது பொய்யாகாது. வாழ்க்கை ரொம்ப நுட்பமானது. சில விஷயம் பொய்ன்னு சொல்லுவோம், அது பொய் அல்ல, சொல்லப்படாத உண்மைகள். சில விஷயம் புரிஞ்சுக்கணும், சொல்லப்படாத உண்மைகள். சரி, ரொம்ப ஆழமா நம்ம போக வேண்டாம், இந்த அளவோட நிறுத்திக்குவோம். உண்மையை சொல்லி, அதை விட ரொம்ப முக்கியம், உண்மையை சொல்றது கூட முக்கியம் இல்லை, நன்மையை செய்தல். எப்ப நம்ம வாழ்க்கையில யாருக்கு என்னன்னாலும் அவனுக்கு எது நன்மையோ அதை செய்யணும். ஒரு தடவை ஈரோடுல நான் இறங்கிட்டு, உங்களுக்கு தெரியுமா கள்ளிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, கள்ளிப்பட்டியில கம்பன் விழா நடக்கும். கோபிச்செட்டிப்பாளையத்துல, நான் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கிறேன், கள்ளிப்பட்டிக்கு போனோம். இது பாருங்களேன், இப்படி ஒரு ரோடு போய் கள்ளிப்பட்டிக்கு போவோம், இப்படி ஒரு ரோடு போய் கள்ளிப்பட்டிக்கு போகும். நம்ம ஊர்ல எந்த ரோடு எப்ப தோண்டி போட்டிருப்பான்னு தெரியாது, எங்க நம்ம காரு போய் இறங்கும்னு தெரியாது. சந்திரன்ல கூட சந்திராயன்ல ரோவர் ஒழுங்கா போயிட்டு வந்துடலாம், நம்ம ஊர் ரோட்ல போறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால நான் ஒருத்தரை கேட்கிறேன், என்ன கேட்டேன், கள்ளிப்பட்டி போகணும்பா, எந்த ரூட் நல்லா இருக்கும் ரோடு, எனக்கு 2 கிலோமீட்டர் சுத்தி போறதை பத்தி கவலை இல்லை, ரோடு எது நல்லா இருக்குமோ அதை சொல்லுன்னு. அவன் என்ன சொன்னா, சார் இந்த பக்கத்து ரோடு வழியா போனா நல்லா இருக்கும் சார் அப்படின்னா. அப்படியா, இது அப்படின்னு அது ரொம்ப மோசமா இருக்கும் சார், இந்த பக்கமா போனா நல்லா இருக்கும். அப்படியாப்பா, சரி நான் கிளம்புறேன், ஒரு நிமிஷம் இருங்க, வழியில் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னா. அவன் என்ன ஐடியாவில் இருக்கிறான்னா, அந்த பக்கத்து ரோடு தான் கரெக்ட், அவனுக்கு வேலை இருக்கு வழியில். ஏறி உட்காந்தா குதிரை மாதிரி வண்டி குதிச்சு 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 போகுது, அப்படியே மேலே ஏறி கீழே இறங்கி. நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏப்பா இந்த ரோடா நல்லா இருக்குன்னு சொன்னேன், இது போய் சொன்னீங்க. இல்லை சார், வழியில் எனக்கு ஒரு வேலை, உங்ககிட்ட சொன்னா நீங்க இறக்கி விடுவீங்களா, அதான் இந்த பக்கமா போலாம்னு சொன்னேன்னா. அவன் முழுக்க எவ்வளவு செல்ஃபிஷ் பாருங்க, அவன் சௌரியத்துக்காக என்ன மாட்டி விட்டான். இந்த உலகத்துல நிறைய பேர் அது மாதிரி உண்டு. உண்மையை சொல்றது முக்கியம் இல்ல, நன்மையை செய்வது முக்கியம். சில பேர் வாழ்க்கை முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நன்மை பண்ணணுங்கிற எண்ணத்தோட இருப்பாங்க. நேற்றுக்கு இந்த வேலூர் சிஎம்சி ஐசா கட்டரை பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த பொம்பளை பிள்ளைங்க 14 வயசுல இந்தியாவுக்கு வந்திருக்கு. பிரசவத்துக்கு பெண்களை பெண் டாக்டர்கள் இல்லை, அவங்க அப்பா ஆண் டாக்டர். ஆண் டாக்டர் போறது அந்த ஊர் மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க பிரசவத்துக்கு. 14 வயசு பொம்பளை பிள்ளை சொல்லுது, அப்பா என்னப்பா இந்த பசங்க இந்த ஊர்க்காரங்க பொம்பளைக்கு ஆம்பளை வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு உன்னை வரக்கூடாதுன்றாங்க, ஒரு காரியம் பண்ணு, என்ன நீ அனுப்பு, நான் போய் மறுபடியும் நம்ம நாட்டில் டாக்டருக்கு படிச்சுட்டு இந்த ஜனங்களுக்கு பணிவிட பண்றேன். அந்த அம்மா ஏன் இந்தியர்களுக்காக அழணும்? அந்த அம்மா ஏன் இந்தியர்கள் துயரத்தை துடைக்கணும்னு நிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நன்மை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை நன்றியோடு நினைக்கணும். தேனிக்கிட்ட அந்த பென்னி குயிக் நீங்க ஸ்டோரி படிக்கிறீங்கல்ல, பென்னி குயிக் என்ன நம்ம ஜாதியா? அவன் என்ன இந்தியனா? அவன் என்ன நம்ம மதமா? அவன் நம்ம ஊரா? நம்ம ஜாதியா? இன்னைக்கு தேனி பக்கம் போய் பாருங்க, பென்னி குயிக்ங்கிற பேரு எத்தனை பேர் வீட்டுல வச்சிருக்கான் தெரியுமா? ஏன் வச்சிருக்கான் பென்னி குயிக்ங்கிற பேரை வீட்டுல வச்சான்? சார் அவன் ஒரு அணை கட்டினான் சார், அணை உடைஞ்சு போச்சு சார், இந்த அணை உடைஞ்சு போச்சு அப்படின்னு ஒண்ணு அந்த ஊர் மக்கள் கஷ்டப்படுவாங்களேன்னு அவனுக்கு ஊர்ல இருந்த சொத்தை எல்லாம் விற்று அதை பணமா மாத்தி அந்த ஊர் ஜனங்களுக்கு அந்த அணையை கட்டி கொடுத்தான் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவனோவா அவனா இருக்கலாம், ஆனா அந்த மக்களுக்கு செய்யணும்னு அந்த அணையை கட்டி கொடுத்ததால தேனி பெரியகுளம் பக்கமா நீங்க போனீங்கன்னா பென்னி குயிக்ங்கிற பேரு ஒவ்வொருத்த வீட்லயும் வச்சிருக்கிறான். அவனுக்கு பொங்கல் வைக்கிறான். ஏன்? நம்ம நல்லா இருக்கணும்னு அவன் நினைச்சவன். அப்படி நான் என்ன சொல்ல வரேன் நீங்க கவனிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்களுக்கு நன்மையான வாழ்க்கை வாழ முடியுமோ அவங்களுக்கு நன்மையான வாழ்க்கையை நாம வாழ்வதற்கு தயாரா இருக்கணும். அல்ல உண்மையை சொல்லிங்கிறது உண்மைதான், ஆனா அதுல சில அவமானம் வரும். நீங்க உண்மையை சொல்றதால பிரச்சனை வரும், அது உங்க இஷ்டம். நீங்க அதுக்கு போகும்போது நிறைய துன்பங்களை சகிக்க வேண்டியிருக்கும். நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது உங்க இஷ்டம். சில சமயத்துல என்ன கூட சில பேர் கண்டபடி திட்டுவாங்க. என் மனைவி ரொம்ப வருத்தப்படுவா, ஏன்னா அவளுடைய முழு நேர வேலை. என்னங்க உங்களை இப்படி திட்டுறாங்க அப்படின்பா. வேற எப்படி திட்டணும் உனக்கு கேட்டால் நிறைய ஐடியா கூட கொடுப்பேன் அப்படின்னு. சும்மா இருங்க நீ. எனக்கு மனசு எப்படி தெரியுமா, இப்போ கமெண்ட்ஸ் யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க அசிங்கமா, அவள் அழுவா உட்காந்துக்கிட்டு, என்னங்க உங்களை இப்படி திட்டுறாங்க, உங்களை இப்படி திட்டுறாங்களே, எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்குமா. நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் நான் செய்யாத தப்புக்கு என்னை யாராவது திட்டினா
அவன் என் பாவத்தை பங்கு வைக்கிறான்னு அர்த்தம். இன்னொரு ஜென்மம் எடுத்து நான் பட வேண்டிய கஷ்டத்தை அவன் எங்கிட்டேருந்து வாங்கி போறான்னு அர்த்தம். இது எவ்வளோ ஈஸியாக போச்சு சார். நமக்கு விவரம் தெரியாம ஒரு பொம்பளை பத்தியோ ஒரு ஆம்பளை பத்தியோ யாரையோ பத்தியோ நம்ம தப்பா தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பொய்யா நம்ம சொன்னோம்னா நம்முடைய பாவத்துல 10ல் 1 பங்கு அவன் பார்சல் வாங்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம். இந்த நம்ம ஒரு முடிவுக்கு வந்து அவன் போறான், நம்ம வேண்டான்னு சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறான், திட்டுறான், போயிட்டு போ. உண்மையை சொல்லி நன்மையை செய்வார், உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. திருக்குறள். நீ எவ்வளவு கூட மேல போறியோ அவ்வளவு கூட பணிவா இருக்கணும். உனக்கு போஸ்ட் பெருமை மேல வர வர அந்த பணிவா இருக்கிறதுக்கான பயிற்சி சார். வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் அந்த காலத்துல இந்த சின்ன பிள்ளை அந்த அம்மா அவார்டு வாங்குறாங்க. அந்த அம்மா அப்படி காலை தொட்டு கும்பிட போயிட்டாங்க. அவ்வளோ சிரமமான உடம்பு. வாஜ்பாய் குனிஞ்சு திரும்பி அந்த அம்மா காலை தொடுறாரு. ஏன்? நம்ம இந்திய மரபியல் அது இல்லையா? நாம எவ்வளவு பெரிய பதவியில் வேணாலும் இருக்கலாம், நம்ம விட ஒரு பெரியவங்களை பார்க்கிற போது நாம வணக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறது ஒரு இந்திய மரபியல். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். நான் இதுக்கு நூற்றுக்கணக்கான செய்தி சொல்லலாம். ஒரு 2 செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த வரிக்கு போறேன். திருமலை நம்பிகள்னு ஒரு பெரியவர் இருந்தார். யார் தெரியுமா? அவரு ராமானுஜருக்கு தாய் மாமா. உங்களுக்கு தெரியும் ராமானுஜர் எவ்வளவு பெரிய மகான்னு உங்களுக்கு தெரியும். ராமானுஜருக்கு பேர் வச்சதே அவர் தான். ராமானுஜருக்கு அவ்வளவு மரியாதைக்குரியவர் திருமலை நம்பிகள். அவர் திருப்பதி மலையிலேயே இருந்துட்டதால திருமலை நம்பிகள்னு அவருக்கு பேரு. மேல மலையில இருந்தார். ராமானுஜர் துறவு வாங்கி வணங்கத்தக்க நிலைக்கு வந்து ஒரு பீட்டாதிபதியாகி திருப்பதிக்கு வர்றாரு. மலை மேலேருந்து திருமலை நம்பிகள் பார்க்கிறாரு. இவன் என்னோட சிஸ்டர் சன்னு மரியாதை குறைவா நினைக்கல, மரியாதைக்குரிய மத தலைவர், அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும் சார். மேல மலையிலேருந்து இறங்கி வர்றாரு திருமலை நம்பிகள். ராமானுஜர் எப்படி போறாரு பாருங்க. திருமலையை மிதிக்க கூடாது அப்படின்னு முட்டி போட்டு போறாரு, காலால மிதிக்க கூடாதுன்னு ராமானுஜர். இவர் எவ்வளவு, இவங்க 2 பேரும் வழுக்குப்பாறை வட்டப்பாறைங்கிற இடத்துல சந்திக்கிறாங்க. 2 பேரும் வட்டப்பாறை சந்திச்ச போது ராமானுஜர் ஷாக் ஆயிட்டார். என்ன நீங்க என்னோட வயசுல எவ்வளவு பெரியவர், எனக்கு எவ்வளவு மரியாதைக்குரியவர், இந்த சின்னவனை வரவேற்கிறதுக்கு நீங்க வரணுமா? நீங்க இதுக்கு வரணுமா? இந்த சின்னவனை வரவேற்கிறதுக்கு நீங்க வரணுமா? உங்க மடத்துல யாராவது சின்ன பையன் இருக்க மாட்டானா? அவனை அனுப்பக்கூடாதா? நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு ராமானுஜர் வருத்தப்பட்டு கேட்கிறார். என்னை வரவேற்கிறதுக்கு இவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க வரணுமா? ஒரு சின்ன பையனை அனுப்பக்கூடாதா? திருமலை நம்பிகள் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. நாம் அப்படித்தான் நினைத்தோம், மடத்தை விட்டு வெளியில் வந்தோம், 4 புறமும் உற்று நோக்கினோம், நம்மை விட சின்னவன் யாரும் திருமலையில் இல்லாததால் நாமே வந்து விட்டோம். என்ன பணிவு, என்ன பணிவு, என்னை விட சின்ன பையன் உலகத்துல யாருமே இல்லை, அதனால தான் நான் வந்துட்டேன். வயசு, படிப்பு, ஞானம் அதெல்லாம் இல்லை, பணிவு. எவ்வளவு பணிவு பாருங்க. இது மாதிரி எவ்வளவு மகான்களால நிரம்பிய நாடு தெரியுமா இந்த நாடு. நான் கூட அடிக்கடி இதுல சொல்றது பேச்சுல, இந்த தீக்குச்சியும் தீப்பெட்டியும் உரசுனா தீப்பெட்டி எரியாது, தீக்குச்சி எரியும். ஏன்? தீக்குச்சிக்கு தலைக்கணம் அதிகம்னா, தீக்குச்சிக்கு தலைக்கணம் அதிகம்னா. கொஞ்சம் கொண்டை போட்டிருக்குது இல்ல அது தீக்குச்சி. உரசுனா பெட்டி எரியல, அதுதானே எரியுது. தலைக்கணம் உள்ளவங்க அவமானப்படுறது தவிர்க்க முடியாது வாழ்க்கையில, பணிவு உள்ளவங்க கொண்டாடப்படுறதும் தவிர்க்க முடியாது வாழ்க்கையில. மேல போக 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 அந்த பணிவு வாழ்க்கையில இருக்கணும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும். இந்த ஒரு வரி இருக்கு சார், எல்லாரும் யூஸ் பண்றோம். அன்பாயிரு, அன்பா இருக்கணும், அன்புதான் உலகத்தோட நோக்கம் எல்லாம் சொல்லலாம். இதை எவ்வளவு பேர் நம்ம உணர்ந்துட்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூடியூபுக்கு போங்க, விலங்குகள் பற்றிய வாழ்க்கையை கவனிங்க. ஒண்ணுக்கொண்ணு எவ்வளவு தூரத்துக்கு அன்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு பகுதியை பாருங்க. ஒண்ணுக்கொண்ணு எவ்வளவு மோசமான பகையோட இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க. நம்மளை பத்தி அதோட சேர்த்து உரைச்சு பாருங்க, ஒரு தெளிவு பிறக்கும். டோட்டலா நான் ஒரு காட்சி பார்த்து அப்படி திகைச்சு போயிட்டேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கத்தை வளர்த்து
அது ஒரு 4-5 வயசு ஆனதுக்கு அப்புறம் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் அக்கம் பக்கம் சொன்ன உடனே அதை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டான். 8 வருஷம் கழிச்சு காட்டுக்கு போறான். அதை பேர் சொல்லி கூப்பிடுறான் அந்த சிங்கத்தை. அது அங்கேருந்து வருது, வேகமா நடந்து வருது. இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே வருது. இவனை பார்த்த உடனே இந்த 2 கையை குழந்தைங்க தூக்குமே அது மாதிரி தூக்கி இவன் கழுத்துல இப்படி ஒரு கை இப்படி ஒரு கழுத்து அப்படி போட்டு தன்னுடைய நாக்கால இவன் மூஞ்சி முழுக்க நக்கி கொடுத்து அவனை கீழே தள்ளி உருண்டு புரண்டு. ஒரு சிங்கம் ஒரு மனிதனை நேசிக்கிறது. ஏன் சின்ன வயசுல 4 வருஷம் என்ன இவன் வளர்த்தவன் சாப்பாடு போட்டவன் அப்படின்னு அந்த பாசத்துல அது தவிக்கிற தவிப்பை நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா அப்புறம் புரியும். 4 வருஷம் வளர்த்ததுக்கே சிங்கம் இவ்வளவு நன்றியா இருக்கு. நம்ம அப்பா அம்மா நம்மளை 20-25 வருஷம் வளர்த்தாங்களே, அவங்களுக்கெல்லாம் நாம எவ்வளவு நன்றியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பிள்ளைகள் மனசுல பதியும். நம்ம அவங்களுக்கு ஒண்ணுமே விலை கொடுக்க முடியாது சார். எனக்கு டைபாய்டு ஜுரம், நான் படுத்திருக்கிறேன், எங்க அம்மா பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க. 40 இப்ப மாதிரி எல்லாம் டைபாய்டுக்கு 3 நாள்ல ஊசியை போட்டு அப்படியே சரவண பவன் சாம்பார் வடை சாப்பிடலாம் வா போலாம், அதெல்லாம் இப்ப மாறி போச்சு. அந்த காலத்துல அப்படி கிடையாது. 40 நாள் ஆகும் டைபாய்டு வந்துட்டா மருந்து. 40 நாள் நான் ராத்திரி தூக்கத்துல முழிச்சா எங்க அம்மா உட்காந்துருப்பாங்க பக்கத்துல, அப்படியே தலைமாட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனா ராத்திரி உட்காந்து அவங்க காலம்பரை சமையல் பண்ணணும், அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், மற்ற பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், எல்லாம் செய்வாங்க. ஆனா ராத்திரி பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. எங்க அப்பா கேட்பாரு, ஏய் பெண்ணா நீ நர்ஸா அவன் பக்கத்துல உட்காந்துருக்கிறதுக்கு, போய் படு, ராத்திரி ராத்திரி ஏதாவது வேணும்னா கொடுத்துக்கலாம், போய் படு அப்படிம்பாரு எங்க அப்பா. எங்க அம்மா சொல்லுவாங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ராத்திரி பசிச்சு ஹார்லிக்ஸ்னு கேட்டா நான் தூங்கிக்கிட்டு இருந்தா காதல் விழாம போயிட்டா என்ன பண்றது, அதனால தான் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கேன். நான் அந்த அம்மாவை என்னால மறக்க முடியுமா? 40 நாள் எனக்கா பக்கத்துல முட்டாளா உட்கார்ந்துருந்தாங்களே. இன்னும் சரியா சொல்லட்டுமா, என் அப்பாவின் அறிவை விட என் அம்மாவின் முட்டாள்தனம் தான் எனக்கு அதிக விருப்பம் உடையது. அந்த தாய்க்குன்னு ஒரு பாசம் உண்டு சார், அது ஒரு அறியாமை மிக்கது சார். அந்த தாயினுடைய பாசத்தை எப்படி மறக்க முடியும்? நீங்க கூட்டி கழிச்சு மொத்தமா இந்த வாழ்க்கையை எடை போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில நீங்க மற்றவங்களுக்கு செலுத்தின அன்பு மட்டும்தான் மிச்சமே ஒழிய மற்ற எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நல்லா யோசிச்சா நம்ம அன்பா இருந்த கணம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அன்பா இருந்த கணம் அதுதான் வாழ்க்கையில சொர்க்கம். வெளி மேல சொர்க்கம் இருக்குதா, அதெல்லாம் யார் யாருடைய நம்பிக்கையை பொறுத்தது. ஆனா உண்மையான சொர்க்கம் என்ன தெரியுமா? நாம் பிறரிடம் அன்பாக இருந்த கணம் தான் நிஜமான சொர்க்கம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை எங்கேயோ மாறி போயிடும், எங்கேயோ மாறி போயிடும். 100 கணக்கா சொல்லலாம். உண்மை என்பது அன்பாகும். அந்த இடத்துல உண்மைன்னு என்ன அர்த்தங்களா, பொய்க்கு வர்ற அந்த எதிர்ப்பதமான உண்மைன்னு அர்த்தம் இல்லை. த ரியல் எக்ஸிஸ்டிங் ஃபேக்டர், எப்போதும் நிலைத்திருப்பது. உண்மைனா உள்ளதுன்னு அர்த்தம். உண்மை என்பது அன்பாகும். இந்த உலகத்தோட இயக்கத்துக்கே காரணம் என்ன சார்? வீடு கட்டியிருக்கேன், பால்கனி பெருசு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், காலையில் கை கட்டி நின்று அந்த பால்கனியில் எதிரில் ஒரு பாதாம் மரம், வீட்டில் பெரிய மரம் ஒன்று இருக்கும், அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த பாதாம் மரத்துல காக்கா கூடு கட்டும். காக்கா கூடு கட்டிட்டா என்ன அந்த பால்கனில நிக்க விடாது. அது குஞ்சுக்கு நான் ஏதாவது தொந்தரவு பண்ணிடுவனும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த லேண்டு என்னது, அந்த வீடு என்னது, அந்த பால்கனி என்னது. ஆனா காக்கா புட்டேர்னு அடிக்கும் பட உள்ள. ஏன் குஞ்சு என்னது, நீ உன்னால ஏதாவது ஆயிட்டா நான் என்ன பண்றதுன்னு பால்கனில நிக்கவே கூடாது சார். ஆளு நான் முட்டாள்தனமா அது என்னது என்னதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது என்னது என்னதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது. உண்மையிலே எல்லாமே கடவுள் தான் என்னது என்னதுன்னு சொல்லணும். நான் முட்டாளா இருக்கிறேன், அந்த காக்கா என்னை விட முட்டாளா இருக்கு. ஆனா அந்த முட்டாள்தனத்துக்கு தான் அன்புன்னு பேரு. குஞ்சு மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கு, நிக்க கூட மாட்டேங்குது ஒரு ஆளு. நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ஒவ்வொரு உயிரும், ஒரு பூனை, ஒரு நாய். நீங்க நாய் பார்த்திருக்கீங்களா? அதுக்கு சாப்பாடே இல்லாம எலும்பு தோலுமா இருக்கும். அது குட்டி அந்த தாய்ப்பாலுக்கு கடிச்சு ரத்தம் வரும், பேசாம படுத்திருக்கும். ஏன்? குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி இல்லை, தாய்ப்பால் இல்லை. ஆனாலும் அதை கடிக்கிறத பொறுத்துக்கிட்டு பேசாம படுத்திருக்கும். இந்த உலகத்துல கூட்டி கழிச்சு கடைசியா பார்த்தா உண்மை என்பது அன்பாகும்.
மிச்சமாக இந்த உலகத்தில் உள்ளது அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்கிற வண்டர்ஃபுல் மெசேஜ் இந்த ஒரு வரிக்குள்ள அந்த கவிஞன் நமக்கு சொல்றான். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். பெரும் பணிவு, முதல் 2 வரிக்கு விளக்கம் தான், அடுத்த 2 வரி எப்பவுமே வரும். பெரும் பணிவு என்பது பண்பாகும். நான் ரொம்ப மதிக்கிற ஒரு மனிதர்கள் இந்த உலகத்தில் உள்ள பட்டியல்ல காஞ்சி மகா சுவாமிகள் என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரியவர்கள். அவங்க கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கிறான். நீங்க இந்த மாதிரி ஒரு பீடத்துல வந்து பீடாதிபதியா வந்துட்டோமே அப்படின்னு என்னைக்காவது வருத்தப்பட்டது உண்டான்னு கேட்டான் அந்த நிருபர் கேள்வியில. ஏன்னா அது பெருமையான ஒரு இடம், பீடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா நீங்க மனசால நாம இந்த பீடத்துக்கு வந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டது உண்டா அப்படின்னு கேட்கிறான் ஒரு நிருபர். சார் ஒரு பதில் சொன்னார் சார், எவ்வளவு பெரிய மகான் பாருங்க, ஒரு பதில் சொன்னார். சில நேரத்துல என்னை விட பெரியவாள்லாம் வருவாங்க, அவ கல்வி, அவ தபஸ், அவ ஞானம் அதெல்லாம் பார்க்கறச்ச எந்திரிச்சு கும்பிடணும், அவ காலில் விழுந்து கும்பிடணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனா ஒரு பீடாதிபதி இன்னொருத்தர் காலில் விழப்படாது, அது இந்த மடத்து சம்பிரதாயம் இல்லை அப்படிங்கிறது ஞாபகம் வரும். இந்த மடத்தோட சம்பிரதாயத்தை காப்பாத்துறதுக்காக நான் கும்பிடணும்னு நினைச்ச பல பெரியவாளை கும்பிட முடியலையேன்னு வருத்தமா இருக்கும். எவ்வளவு பெரிய வார்த்தை! இந்த வார்த்தை இங்க பொருத்தி பாருங்க. பெரும் பணிவு என்பது பண்பாகும். வாரியார் மகாசுவாமிகளை பார்க்க போறாரு. மகாசுவாமிகளை பார்க்க போற போது சொல்றாங்க, நீங்க விழுந்து கும்பிட வேண்டாம் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு நேரா போனாரு. காஞ்சி மகாசுவாமிகளை பார்த்தோன்னா அப்படியே விழுந்து கும்பிட்டாரு. ஒரு செகண்ட்ல மகாசுவாமிகள் 100 ஆண்டு வாழ்ந்த அந்த ஞான தீபம் அவர் உடனே சொன்னாரு, உங்களை கும்பிட வேண்டாம் நான் சொன்னேனே, இவன் சொல்லலையா அப்படின்னார். வாரியார் பதில் பாருங்க, அவர்கள் கடமையை அவர்கள் செய்தார்கள், என்னுடைய கடமையை நான் செய்தேன். அப்ப மகாசுவாமி சொன்னார், உங்க கழுத்துல வீர சைவ லிங்கம் இருக்கும், நீங்க என்ன கும்பிடுறச்சே அதுவும் தரையில போடும், கும்பிட்ட மாதிரி ஆயிடும், அதான் நீங்க என்ன கும்பிட வேண்டாம் நான் சொல்லி அனுப்புனேன், சரி நீங்க பிரியத்துல பண்ணிட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாரியார் நம்ம ஒரு காலத்துல திருஞான சம்பந்தரும் அப்புறம் திருப்பந்துருத்தியில சந்திச்ச சந்திப்பை பத்தி பேசுறோம். இன்னைய காலத்துலயும் அப்படி வாழ்ந்த மகான்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அகங்காரத்தை விட முடியாது அப்படின்னு சொன்னவங்க ஒரு புறத்துல இருக்கிறாங்க, அது வேற. ஆனா அகங்காரமே இல்லாத பணிவோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மிகப்பெரிய ஆன்மாக்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். அதாவது அன்பாரு, பணிவாரு. எவ்வளவுக்குள்ள இன்னொருத்த அன்பா இருக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள அன்பாரு, எவ்வளவுக்குள்ள பணிவா இருக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள பணிவாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்றான் பாருங்க மனுஷன். ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். மிருகத்துக்கு நமக்கு என்ன, அதுக்கு பேச தெரியாது, வாயில்லா ஜீவன் பா. காண்டா மிருகத்துக்கு இல்லாத வாயா? அது வாய் எவ்வளவு பெரிய வாய், அதை சொல்றான் வாயில்லா ஜீவன் அப்படிங்கிறான். ஒரே காரணம், அதுக்கு பேச தெரியாது, நமக்கு தெரியும். அதுலயும் மைக்கு வச்சு பேச தெரியும். அதுவும் என்ன, பேசக்கூடாதெல்லாம் பேச தெரியும் நமக்கு. ஆசை, களவு, ஆசை, கோபம், அந்த பொயட்டிக் அழகு பாருங்க, அந்த வார்த்தை பின்னல் பாருங்க. ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். இந்த உலகத்துல யாரு மிருகம்? 4 கால் இருக்கணும், வால் இருக்கணும், அதெல்லாம் வித்தியாசம். சார், காட்டு வாழ்க்கைக்கு நாட்டு வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? காட்டுல இருக்க விலங்குக்கு நாட்டில் இருக்க மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? அதுங்களுக்கு ஒன்ன அழிச்சா மட்டும்தான் வாழ முடியும். இப்ப காலையில புலி புறப்படுது, சுகிசிவன் சொற்பொழிவு கேட்டு நான் இன்று முதல் சைவமாக மாறிவிட்டேன்னா பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். புலி எப்படி சார் சைவமா இருக்க முடியும்? 2 மான 2 போடு போட்டாதான் அதால சாப்பிட முடியும், வாழ முடியும் இல்லையா? சிங்கத்தால என்ன பண்ண முடியும்? சைவமா இருக்க முடியுமா? முடியாது. நல்ல கவனிங்க, அவைகள் தன் உடம்பின் தன்மைக்கு கட்டுப்பட்டவை இல்லையா? அதனால தான் அதுக்கு விலங்குன்னு பேரு. என்ன அர்த்தம்? பூட்டப்படுவது விலங்கு, தன் விருப்பத்திற்கு மாறாக புதிய வாழ்க்கைக்கு போக முடியாதபடி பூட்டப்பட்டது விலங்கு, பூட்டப்படாதவன் மனிதன். இவன் விலங்கு கிடையாது இவனுக்கு. ஏன்னா இவன் சாய்ஸ், வேணும்னா வெஜிடேரியன், வேண்டாம்னா நான் வெஜிடேரியன், சாய்ஸ். அதுலயும் கூட எப்படி
நான் உயிர்களை கொல்ல மாட்டேன், வெகான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா போறோம், பூண்டு கூட சாப்பிட மாட்டேன், வெங்காயம் கூட சாப்பிட மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் கிழங்கு உள்ளேந்து வருது, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், மரத்துலேருந்து இலைச்சழை பறிச்சு தான் சாப்பிடுவேன். ரிஷிகள் அவங்களுக்கு என்ன பேரு? ஃபல் ஆகாரம். ஃபல்னா இலைகள் ஆகாரமா சாப்பிடுவாங்க. அவன் எவ்வளவு சூஸ் பண்ணிக்கிறான் பாருங்க, தன்னை மெல்ல 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 மேல எலிவேட் பண்ணலாம். மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, ஒன்னு கொன்னாதான் அது வாழ முடியும். நல்ல கவனிங்க, இன்னொருத்தனை கொல்லாமையே வாழ தெரிஞ்சாதான் மனுஷன். இன்னொருத்தனை கொல்லக்கூடாது, சித்திரவதை பண்ணக்கூடாது, அவன் அனாவசியமா போட்டு இம்சை பண்ணக்கூடாது. சார் அது நம்ம மனைவியா இருக்கலாம், நம்ம குழந்தையா இருக்கலாம், நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்கலாம். we have no right. அவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நமக்கு நம்ம குழந்தையா கூட இருக்கலாம், நம்ம வீட்டு மனைவி, அவளுக்கு கணவனா இருக்கலாம், நமக்கு இன்னொருவரை கொடுமைப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இது இன்னும் பல பேருக்கு தெரியுது. ஆசை, கோபம், களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். அடுத்த வார்த்தை அச்சார். யார் கடவுள்? அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அன்பு, நன்றி, கருணை. முதல்ல அன்புனா என்னன்னு பார்த்துட்டோம். இன்னொரு உயிர் மீது நாம் வைத்திருக்கிற பாசம். நன்றி சார், எல்லாத்துக்குமே நன்றியா இருக்கணும் சார். நான் இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னு சொன்னா இந்த மைக் வச்சு கொடுத்தது ஒருத்தர். முதல்ல என் பேச்சு கேட்கட்டாலும் அப்புறம் அவர் என் பேச்சை கேட்டு கரெக்டா சவுண்ட் குறைச்சா இருப்பாருங்க, அவருக்கு நான் நன்றியா இருக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டிலே இது மாதிரி மைக் கிடையாதுப்பா, பிரமாதமான மைக். அவரும் என்ன மறக்க மாட்டார், நானும் அவரை மறக்க மாட்டேன் பாருங்க. உண்மைதான், நல்ல மைக். எவ்வளவு அழகான ஹால் பாருங்க, ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு ஹால். அது ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவருக்கு நன்றியோட இருக்கணுமா இல்லையா? நான் வந்து எனக்கு சாப்பாடு போடணும், ஒருத்தர் சாப்பாடு பண்ண நன்றியா இருக்கணுமா இல்லையா? ஒரு போகருக்கு என்ன தலையெழுத்து, எனக்கு கச்சா அல்வா பிடிக்கும்னு அதை தூக்கிட்டு வர்றாரு இங்க, நான் நன்றியா இருக்கணுமா இல்லையா? ஒரு வினாடி யோசிச்சு, எங்க அப்பனுக்கு, எங்க அண்ணனுக்கு, என்னுடைய ஆசிரியருக்கு, என்னை மேடையில பேச வச்சவங்களுக்கு, நான் பேசுறத சகிச்சுக்கிறவங்களுக்கு நான் எவ்வளவு நன்றியா இருக்கணும். வாழ்க்கையில எவ்வளவு நன்றியா இருக்கணும். எல்லாருக்கும் நன்றி கொஞ்சம் இருந்து பாருங்களேன். நான் ஹோட்டலுக்கு போனா கண்ணா தண்ணி கொண்டாம்ப, சர்வரை கூட மாட்டேன், டேன்னு கூட மாட்டேன், கண்ணா கொஞ்சம் தண்ணி கூட அப்படிம்ப. எவ்வளவு அன்பா கொண்டாந்து கொடுப்பாங்க தெரியுங்களா? கண்ணா சுடுதண்ணி கொடுமா, தொண்டை கட்டி போயிடும் அப்படின்னா போய் எடுத்துட்டு வருவா. ஏய் தண்ணி கொண்டாடா. ஆனா இனிலாம் மனுஷங்க அப்படி வரமாட்டாங்க. அவ காசு கொடுக்குறேன் நீ எனக்கு, அதெல்லாம் நீ அன்பு காட்டுறியாங்கிறதா இன்னைக்கு உலகம் ஏங்குதே ஒழிய, நீ காசு கொடுக்குறியாங்கிறத பத்தி கவலைப்படுறதுக்கு நீங்க யாருமே இல்லை தெரியுமா? நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவனை மதிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எவ்வளவோ பேர் ரெடியா இருக்காங்க உலகத்துல. காசுக்கு அப்பால எவ்வளவோ வாழ்க்கை மாறி போச்சு. அன்பு, நன்றி, எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணணும். எனக்கு ஒரு டீ ஒருத்தர் கொண்டு வந்தாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த டீல என்னென்ன இருக்கு? சர்க்கரை எங்கேருந்து வருது? டீ தூள் எங்கேருந்து வருது? அதுக்கு உழைச்ச உழைப்பு மலை மேல யாரை யாரு உழைச்சா? இந்த பால் எங்கேருந்து வருது? அந்த மாட்டை யாரு மேய்ச்சா? அதுக்கு புல்லு எவன் வளர்த்தான்? அந்த மாட்டு பால் அதில் கலந்து அடுப்பை பற்ற வச்சு அதை காய்ச்சி, என் மேல எவ்வளவு எரிச்சல் எவ்வளவு கோபம் இருந்தாலும் திடீர்னு கேட்பேன், அம்மா கொஞ்சம் டீ கொடுமா, தலை வலிக்குதுமா அப்படின்னா, அவளால முடியாது, ஜுரமா இருக்கும், எந்திரிக்க முடியாது, சரியாது எனக்கு, நான் ஏதோ ஒரு வேலையில இருப்பேன், நான் கொஞ்சம் டீ கொடுமா அப்படின்னா, அவளுக்கு 102 டிகிரி ஜுரமா கூட இருக்கும், எந்திரிச்சு போய் டீயை போட்டு அடுப்பை பற்ற வச்சு எல்லாம் பண்ணி கொண்டாந்து கொடுத்து, நல்லா இருக்கா பாருங்க, சூடு சரியா இருக்கா பாருங்க, சூடோட சேர்த்து சொரணையும் சரியா இருக்கா பாருங்க, அது கூட நான் கொடுக்குற போது நான் அவளுக்கு எவ்வளவு நன்றியா இருக்கணும். வாழ்க்கையில என் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களான்னு சொல்லி பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா. என்னங்க புதுசா இருக்கு, ஏதாவது இன்னொரு கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா? திடீர்னு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வருது அப்படின்பா. இல்லம்மா நீ எவ்வளோ டயர்டா படுத்திருந்த நீ எனக்கு ஏஞ்சி வந்து முடியாம இருந்தா கூட ஒரு டீ போட்டு கொடுத்தியே அப்படி. நல்லா இருக்கா இல்லையா? ரொம்ப டயலாக் எல்லாம் ஒன்றும் வேணாம், நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குப்பா, தேங்க்யூ அப்படின்னா சரி. நீங்க அடுத்த முறை கேட்டாலும் செய்யணுன்ற அன்பு உங்களுக்கு வரும் இல்ல? கொஞ்சம் எல்லாத்தையும் யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் நன்றியா இருந்து பாருங்க. ஒரு கீரைக்கார அம்மாவா இருக்கலாம், அம்மா ஆம்பளைங்களுக்கு பயன்படும். காய்கறி கடைக்கு போறீங்களா? ஐயாப்பா நீ கொடுக்கறத பொறுத்து தாண்டா எனக்கு வீட்டுல மரியாதை. நீ பீன்ஸ் ஒழுங்கா கொடுத்துட்டேன்னா என்ன மதிப்பா, நீ முத்தலா கொடுத்தேன்னா நான் தான் முழு காரணம்னு என்ன திட்டுவா. என் மானம் மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு பாருங்க, கரெக்டா கொடுப்பாரு அவர். சார் இந்த உலகம் அன்புக்கு ஏங்குது சார், இந்த உலகம் மரியாதைக்கு ஏங்குது சார், இந்த உலக ரெகக்னிஷனுக்கு ஏங்குது சார். ஒரு பொருள் கொண்டாந்து கொடுத்தோன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. நன்றி மிகப்பெரிய வார்த்தை, அன்பு, நன்றி. அடுத்த வார்த்தை இன்னும் முக்கியம், கருணை. கருணைங்கிறது என்ன தெரியுங்களா?
காரணம் இல்லாமலேயே ஒருவரிடத்தில் அன்பாய் இருத்தது தான் கருணை. அன்புக்கு கூட காரணம் இருக்கும். இது என் பிள்ளைன்ற அன்பு வரும், எங்க அப்பான்ற அன்பு வரும். ஆனா எந்த காரணம் இல்லாம ஒருத்தட்ட அன்பா இருக்கிறோம்ல, அதுக்கு கருணைன்னு பேர். ஒரே ஒரு வரி என் வாழ்க்கையை மாத்தின வரி, என்ன வேறு ஒரு வாழ்க்கை முறைக்கு அழைச்சிட்டு போன ஒரு வரி, ஒரே வரி, வள்ளலாருடைய வரி. என்ன தெரியுங்களா? நான் வேறு வகையான அனுஷ்டானங்களை எல்லாம் விட்டுவிட்டேன் அவர் சொல்றார். ஆனால் எது கடவுள் என்பதை நான் முற்றிலுமாக உணர்ந்து கொண்டேன் வள்ளலார் சொல்றார். அதுக்கு எது காரணம்னு சொல்றார். என்ன? இறைவனுடைய தயவு ஒன்றே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிற்று. அவருடைய தயவு, தயவுன்னா என்ன அர்த்தம்? கருணை. கடவுள் கருணை காட்டினாருப்பா, எனக்கு புரியாத எல்லாமே புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறார். நாம் இன்னொருவருக்கு அன்பு காட்டினால் மட்டுமே நமக்கு கருணை காட்ட கடவுள் தயாராக இருப்பார். இந்த சின்ன இலக்கணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஞானி மளிகை கடை வச்சிருந்தாரு. அந்த மளிகை கடையில் அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், அவர்கிட்ட வாங்காமே ஒருத்தன் கொண்டாந்து பிரெட்டு கெட்டு போச்சுன்னு கொடுத்தா கூட வச்சுட்டு போகும்பார். கொடு, நல்ல பிரெட் எடுத்துட்டு போ. அவருக்கு தெரியும் அவன் நம்மகிட்ட வாங்கலன்னு. செல்லாத காசு ஒருத்த கொண்டாந்து கொடுத்தான்னு வச்சுங்க, வாங்கி அப்படியே உள்ள போட்டுக்குவாரு. என்ன வேணும் அப்படிம்பாரு, கொடுப்பாரு. மளிகை வேற இடத்துல வாங்கிட்டு இவர்கிட்ட கொண்டாந்து உங்ககிட்ட வாங்கினேன் தோரம் பருப்பு நல்லா இல்லைன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அதை வச்சுட்டு தோரம் பருப்பு நல்லது 1 கிலோ எடுத்துட்டு போ அப்படிம்பார். அவர் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார். கடவுள்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சார், இறைவா, இதுவரை என்னிடத்தில் வந்த யாரும் காசு கொண்டு வந்தால் செல்லுமா செல்லாதா என்று நான் பார்த்ததில்லை. செல்லா காசுகளையும் வரவு வைத்துக் கொண்டேன். நானும் ஒரு செல்லா காசு தான். நான் எப்படி மற்ற செல்லா காசுகளை பார்க்கவில்லையோ என்னை பார்க்கிற உரிமையும் உனக்கு இல்லை. நான் செல்லுமா செல்லாதா என்று பார்க்காமல் என்னை ஏற்றுக்கொண்டார். இது ஆச்சரியமான விஷயம். நீ மற்றவங்களை எப்படி நடத்துறியோ அப்படிதான் இறைவன் உன்னை நடத்துவார். நீ மற்றவங்ககிட்ட எவ்வளவு கருணையா இருக்கியோ அவ்வளவு கூட இறைவன் உங்ககிட்ட கருணையா இருப்பார். இது பெரிய சீக்கிரம். பிரபஞ்சம் எனக்கு செய்யலன்னு பல பேர் கோவப்படுறாங்க. நீ எத்தனை பேருக்கு செஞ்ச? நீ எத்தனை பேர் தவற மன்னிச்ச? நீ எத்தனை பேருக்கு உதவி பண்ணுன? நீ கருணையா இருந்தியா? உங்ககிட்ட பிரபஞ்சம் கருணையா இருக்கும். ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமானம், உயர் தெய்வம் என்பது பிள்ளைமானம். குழந்தை மனசு, உயர் தெய்வம் என்பது பிள்ளைமானம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். இந்த 6 கட்டளையும் நாம் புரிந்து கொண்டால் அது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6. ஆறு மனமே 6 தலைப்பிற்கு மிக அருமையாக ஆழமான கருத்துக்களை நமக்கு அள்ளி வழங்கிய சொல்வேந்தர் ஐயா அவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் இந்த அற்புதமான அரங்கை நமக்கு வழங்கிய இந்த நிறுவனத்தின் மதிப்புக்குரிய தலைவர் அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கும் ஆன்மீகத்தின் ஆளும் அமைப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஊடகவியலாளர் ஒளிபரப்பு செய்த அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை திரளாக வந்திருந்து சிறப்பித்து தந்த உங்களுக்கும் ஆன்மீகத்தின் ஆளும் அமைப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.